ஹே ஹலோ கைஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஃப்ரெண்டான லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு ட்ராமா பார்த்துருப்போம் இல்லையா? அந்த ட்ராமாவோட ஹீரோ தான் இதிலே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஐ ஹோப் இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. இந்த ட்ராமா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் ஒரு பொண்ணு குதிரையில் வரலா. இவ தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோனி. இவளோட நேம் ஜெனியா. இவளோட ஃபேமிலி நேம் வந்து சென் ஃபேமிலி. இப்போ அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து பாஸ். நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்ல, அது டபுள் மடங்கு ஆகிட்டு நீங்கள் தான் பணக்கார லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு ஒர்க்கை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒருத்தவங்க வந்து மேடம் தாத்தா தூக்கில் தொங்க போகிறேன்னு இருக்காங்கன்னு சொல்ல, ஹீரோனியும் இவருக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு போக, இங்கே தாத்தாவோ பேத்தி வரதை தெரிஞ்சுக்கிட்டு ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை ஸ்டாப் பண்ணாதான் நான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோனி உள்ளே வாரா. எதுவுமே அவள் சொல்லலை, பார்த்துட்டு தான் இருக்கா. இதை பார்த்த தாத்தாவோ நான் செத்துட்டேன்னா என்னோட கடைசி விஷ் என்னோட பேத்தி ஒரு நல்ல வீட்டில் மேரேஜ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போதே பக்கத்தில் இருக்காங்களா அவங்களும் மாஸ்டர் நீங்கள் இப்படி பண்ணாதுங்க அப்படி சொல்லி தடுக்கிறாங்களா. ஹீரோனியும் அன்கிள் நீங்கள் தடுக்காதீங்க, அவங்க தூக்கு போடணும்னா போடட்டும் அப்படின்னு சொல்லி சிரிக்க, தாத்தாவோ இந்த மாதிரி இறக்கமே இல்லாத பேத்தி நான் பார்த்ததே கிடையாது, ரொம்ப கொடுறக்கார பேத்தி அப்படின்னு சொல்ல, ஆமாம் பிறகு நான் என்னதான் செய்வேன் சொல்லுங்க பாப்போம். ஒரே மாசத்துல இந்த ட்ரிக்கை 99 டைம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்ககிட்ட இருந்து நான் இன்னுமே எதிர்பார்க்குறேன், இது பத்தாதுன்னு சொல்ல, சரி சரி இனிமேல் உன்னை மேரேஜுக்கு நான் வற்புறுத்த மாட்டேன், ஆனால் உனக்கும் கோவுக்குமே மேட்ச் ஆகலை அப்படின்னா இந்த மேரேஜை நான் கேன்சல் பண்ணிடுவேன்னு சொல்ல, ஹீரோனியும் அப்போ அவனுக்கு என்ன பிடிக்கலன்னு சொன்னால் இந்த மேரேஜை கேன்சல் பண்ணிடுவீங்களா அப்படி சொல்லி கேட்குறா. ஆமாம் அவன் மட்டும் உன்னை இழிவாக பார்த்தானா உன்னை அந்த வீட்டுக்கு கெட்டியே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் தாத்தாவும் பேத்தியுமே ஓகேன்னு டீல் போட, தாத்தாவும் 3 மாதம் ஹீரோனியும் அங்கே தங்க சொல்லியிருப்பாங்க போல. இப்போ அவன் மனசுக்குள்ளேயே 3 மாதம் எதுக்கு நான் வெயிட் பண்ணணும், 3 நல்லா அவனுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டா அவனே இந்த மேரேஜை கேன்சல் பண்ணிடுவான் அப்படின்னு நினச்சி சிரிச்சுக்கிட்டு அடுத்த நாளே நம்ம ஹீரோனி பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு வந்துடுறா. அப்போ அங்கே நிற்கிற மேடெலாம் ஹீரோனியை பார்த்துட்டு இவ தான் கோட ஃபியான்சி, இந்த பொண்ணு கிராமத்துலேருந்து வந்திருக்கிறா, அது மட்டும் இல்லை ட்ரெயினில் தான் வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஹீரோனியோட அப்பியரன்ஸை வச்சு இப்படி ஏழையான பொண்ணெல்லாம் எதுக்கு நம்மளோட மாஸ்டருக்கு மேரேஜ் பண்ணி வைக்காங்களாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே இங்கே ஹீரோன் கிட்ட ஒரு மெய்டு வந்து ஒரு ஸ்ப்ரே மாதிரி அடிக்கிறாங்க. ஹீரோனியும் உங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்குன்னு சொல்ல, இன்னும் நிற்கால இவ தான் ஹீரோவோட கசின்னு. இப்போ என்ன சொல்கிறான்னா, நீ கிராமத்துலேருந்து வந்திருக்கிறா, உன் மேலே எவ்வளோ வைரஸ் இருக்கும், அதை எல்லாத்தையும் இங்கே ஸ்ப்ரெட் பண்ண போறியோ அப்படி சொல்லிட்டு மறுபடியுமே அடிக்க சொல்கிறா. அந்த மேடுமே அடிக்க வராங்களா. ஹீரோனியும் அதை பிடிச்சிட்டு உன் வாயில எப்படி அடிச்சு விட்டுறேன் பாரு அப்படி சொல்லிட்டு அவள் வாயிலே அடிச்சு விட்டுறா. அவளை கத்திட்டு இருக்கா, உனக்குலாம் என்ன தகுதி இருக்குன்னு கூ ஃபேமிலிக்கு வரா, என்னோட கசின்ட்ட சொல்லி ஃபர்ஸ்ட் இந்த மேரேஜை கேன்சல் பண்ணணும் அப்படி சொல்கிறா. ஹீரோனியும் மனசுக்குள்ள நான் அதை தானே எதிர்பார்த்து இங்கே வந்திருக்கிறேன் அப்படி நினச்சிட்டு இவளை கண்டுக்காமே உள்ளே போக, தென் ஹீரோனியுமே ரூமுக்குள்ளே வந்துடுறாளா. இது ஹீரோட ரூமு, ஆனால் இது கெஸ்ட் ரூம் நினச்சிட்டு இருக்கா ஹீரோனி. இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஃபர்ஸ்ட் நம்ம போய் தூங்குவோம் அப்படி சொல்லிட்டு தூங்க போகிறா. நைட்டும் ஆகிருந்தா ஹீரோவுமே அந்த ரூமுக்குள்ளே தான் தூங்க வரான். இவனோட நேம் கு. அப்படியே படுக்கிறானா. ஹீரோனியை ஏதோ உளறிட்டு கை போட ஹீரோவும் பயந்துறான். அட யார் தான் நம்ம ரூமுக்குள்ளே இருக்கான்னு எட்டி பார்க்கான். அப்போ அவனுக்கும் ஹீரோனியை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அப்படியே சின்ன வயசுல நடந்தது யோசித்து பார்க்குறான். ஹீரோயினி தான் எதுக்கோ பயந்து ஒழிஞ்சிட்டு இருந்த மாதிரி இருக்கு. அப்போ ஹீரோனியும் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், நீ பயப்படாத அப்படி சொல்லியிருப்பா. இப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்குறான். அப்புறம் நம்ம ஹீரோனியுமே முழிக்கிறா. ஹீரோவை தான் பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோவோ என் மூஞ்ச பார்த்தது போதும் அப்படின்னு சொல்ல, ஹீரோனியே கத்திட்டு நீ யாரு, கெஸ்ட் ரூம்ல நீ எதுக்கு வந்திருக்கான்னு சொல்ல, நல்லா சுத்தி பாரு இது யாரோட ரூம்னு அப்படின்னு சொல்றான். அவளோ நமக்கு பார்த்து வச்ச பையன் இவன் தானோ அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோ கிட்ட நான் தான் உங்களோட ஃபியான்சி, உங்களோட வருங்கால ஒய்ஃப்னு சொல்ல, ஹீரோவோ இந்த மேரேஜை நான் எப்பனாலும் கேன்சல் பண்ணலான்னு இருக்கேன் அப்படி சொல்ல, ஹீரோனியும் எதுக்கு உங்களை பார்த்தோன்னே எனக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் எய்ட் வந்துட்டுன்னு ஹீரோ மேல கை போட, ஹீரோவை கையை தட்டி விட்டு எங்க தாத்தாக்காக தான் நான் இந்த 3 மாசமே உங்க கூட தங்கலான்னு ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு போக, ஹீரோனிக்கு செம ஹாப்பி. நெக்ஸ்ட் நமக்கு ஹீரோவோட அப்பா தான் காமிக்காங்க. அவங்க ஹீரோனியை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட உனக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லைன்னு தெரியுது, ஆனால் உங்கள் தாத்தா முடிவு எடுத்துட்டாங்களே, அவங்களுக்கு வேற உடம்பு சரியில்லாமல் இருக்கு, ஸோ இந்த நேரத்தில் நீ மேரேஜை கேன்சல் பண்ணிடாத, அவங்க நல்லா க்யூர் ஆகிட்டு வரட்டு, அதுக்கப்புறம் இந்த மேரேஜை கேன்சல் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ ஹீரோனிக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன பாரு நீ கூ ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டா,
ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நீ போடக்கூடாது, ஒரு நல்ல கிளாத்தாக வாங்கி போடு அப்படி சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற கார்டை எடுத்து வச்சு இதில் 5000 யுவான் இருக்குது, ஸோ நல்ல கிளாத்தாக வாங்கி போடு. அது மட்டும் இல்லை, நீ வந்து ஹீரோ கம்பெனிக்கு ஒர்க்குக்கு போகிறாளா, ஸோ நீ நல்லா போனால் தான் அங்கே ஒரு மதிப்பே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோனியும் மனசுக்குள்ள இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு ஃபோனில் அவங்க தாத்தா மெசேஜ் பண்ணியிருப்பாங்க போல், அதை தான் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ரிப்ளை பண்ணிட்டு இருக்கா. இவங்களும் இங்கே பேசிட்டு இருக்காங்களா. ஹீரோனி ஃபோன் பண்ணுறதை பார்த்துட்டு உனக்கு ரெஸ்பெக்ட்னா என்னன்னு தெரியாதா, உங்கள் அப்பா அம்மா உனக்கு சொல்லி தரலையா அப்படி சொல்லி கேட்கையுமே ஹீரோனியும் ஃபர்ஸ்ட் நீங்கள் எனக்கு ரெஸ்பெக்ட் தாங்க, அதுக்கப்புறம் நான் ரெஸ்பெக்ட் தரேன் சரியா அப்படி சொல்லிட்டு போக இவரோ இந்த கிராமத்து பொண்ணே இப்படி தான் போல ரொம்ப திமிரு பிடிச்சாலேது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனி ஒரு பெரிய பணக்கார பொண்ணுன்னு தெரியாது போல இவங்களுக்குமே. தென் ஹீரோனி யாருக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்க சொல்கிறா. என்னன்னா ஹீரோட தாத்தா இருக்காங்களா, அவங்களுக்கு நிஜமாவே உடம்பு சரியில்லையா இல்லை போய் நடிச்சிட்டு இருக்காங்களா, அதை கண்டுபிடிக்காதான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை தான் பார்க்க வந்திருக்கிறா. ஹீரோவோ தாத்தா சொன்னதுனால தான் நம்ம 2 பேருமே ஒன்றா இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன், வேறு எந்த தப்பான எண்ணமும் உனக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்ல. ஏன் இப்படி சொல்கிறீங்க, நாம் பழகி பார்ப்போன்னு ஹீரோ ட்ரெஸ் பட்டன்லாம் கழட்டி விட ஹீரோவோ என்ன பண்ணுறான்னு கையை பிடிக்க அப்போ அவனுக்கு அந்த குட்டி பொண்ணு ஞாபகம் தான் வருது. ஹீரோன்கிட்டயே கேட்குறான், இன்னும் சின்ன வயசில் யாராவது கிட்ட பண்ணாங்களான்னு சொல்லி கேட்கான். ஹீரோனையே கையை உடனே தட்டி விட்டுட்டு இல்லைன்னு சொல்கிறா. ஹீரோவோ அப்போ இவ கிடையாதா, நாம தான் தப்பாக திங்க் பண்ணிட்டோம்னு யோசிக்க அப்படியே நமக்கு ஹீரோ கம்பெனியை தான் காமிக்காங்க. அங்கே ஒரு 3 எம்ப்ளாயோ ஹீரோனை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. உனக்கு தெரியுமா, இன்னைக்கு சியோட ஃபியான்சி இங்கே ஒர்க் பண்ண வராங்க, இனிமேல் இங்கே இருக்கிற சூ என்ன பண்ணுவான்னு நம்மளும் பார்ப்போம். எப்போதும் நம்மளை காய்ச்சி பூச்சின்னு கத்திட்டு ஒரே திமிர அழிஞ்சிட்டு இருப்பாளா, இனிமேல் ஹீரோட ரியல் ஃபேன்ஸே வராங்க, என்ன பண்ணுவா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே இந்த சூவை வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க ஒர்க் டைமில், ஃபர்ஸ்ட் ஒர்க்கை பாருங்க அப்படி சொல்லி கத்துறா. அப்போ ஒருத்தி சூ கிட்ட வராளா, இவ சூவோட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ இவன் என்ன சொல்கிறானா, இன்னைக்கு சியோட ஃபியான்ஸ் வராளா, அவள் ரொம்ப அக்லியாக இருப்பான்னு நான் கேள்விப்பட்டேன், நீ தான் ஹீரோக்கு கரெக்டான ஜோடி அப்படின்னு சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போதே ஹீரோனே உள்ள வாரா. அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாரும் ஹீரோனை பார்த்துட்டு அழகாக இருக்காங்க, அதுவும் சூவோட பிரிட்டியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த சூவை ஹீரோனிக்கிட்ட வம்பிழுக்க ஆரம்பிச்சிட்டா. நீ தான் ஹீரோட ஃபியான்சியா, நான் யாருன்னு தெரியுமா, ஹீரோவோட சைல்ட்ஹுட் ஸ்வீட் கார்டு சொல்லி ஹீரோ ஒன்னெல்லாம் லைக் பண்ணவே இல்லை, அவங்க தாத்தாக்காக தான் இந்த மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு பேசாமல் நீ இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடுறியா, நான் ஹீரோ கூட என்கேஜ் பண்ணிக்கிடுவேன் அப்படி சொல்ல நம்ம ஹீரோனையும் ஹீரோ சொல்லட்டும் அதுக்கப்புறம் நான் போகிறேன்னு சொல்ல இவளோ நீ ஹீரோட பணத்துக்கு தானே ஆசைப்படுறா, நான் உனக்கு 5 மில்லியன் தாரேன், உனக்கு தேவையானதை வாங்கிட்டு திரும்பி பார்க்காம ஓடிருன்னு அந்த கார்டை காமிக்கிறாளா. ஹீரோனையும் தேங்க்ஸ் மிஸ்டர் சூ, பட் இது ஹீரோக்கும் எனக்கும் உள்ளது, 3வது ஒருத்தங்க மூக்கு நுழைக்க வேண்டாம் அப்படி சொல்லி உன் காசெல்லாம் வேண்டான்னு சொல்ல அப்படியே 2 பேருக்குமே வாக்குவாதம் வருது. ஒரு கட்டத்தில் அந்த சூ இருக்கால, அவள் ஹீரோனி மேலே தண்ணி எடுத்து ஊற்ற வாரா. நம்ம ஹீரோனி அதை தடுத்துட்டு அவள் மூச்சிலே ஊற்ற அவளும் ஹீரோனி அடிக்க வாரா. அப்போ பார்த்து ஹீரோவும் வந்து பிடிச்சிடறான். உடனே அந்த சூவும் ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டா. ஹீரோ நீங்கள் வந்துட்டீங்களா, ஃபர்ஸ்ட் இவ தான் என்ன புள்ளி பண்ணா, வேணா எல்லாருக்கிட்டையும் கேளுங்கன்னு சொல்ல அங்கே இருக்கிற சூ ஃப்ரெண்டுமே ஹீரோனி மேலே தான் பழிப்படுறா. சூவோ இவளுக்கு ஜெலஸ் ஆகிட்டு உங்களோட ஸ்வீட் ஹார்ட்லனா அதுக்கு தான் இப்படி என்கிட்ட வம்பிழுக்கிறா அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு இந்த சூ மேலே தான் தப்புன்னு தெரிஞ்சிருக்கும் போல. சோ அவன் இப்ப என்ன சொல்றானா, இந்த பிளேஸ்ல மானிட்டர் பண்ண எதுவும் இல்லாதால இப்படி பண்றியான்னு சொல்லி கேக்குறான். ஹீரோனே மனசுக்குள்ள நாம தான் இவனை தப்பா நினைச்சுக்கிட்டோம், எனக்காக சப்போர்ட் எல்லாம் பண்றானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாம ஆக்டிங் போட்டாதான் ஃபன்னா இருக்கும் இப்போ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோ கையை பிடிச்சு நீங்க என்ன உண்மையாவே நம்புறீங்களா அப்படி சொல்லிட்டு கிஸ் கொடுக்க இந்த சூ பொண்ணு கத்துறா. நீ எதுக்கு இப்படி கேவலமா பண்றான்னு கேக்குறா. என்னோட ஃபியான்ஸ்க்கு நான் கொடுக்குறேன் உனக்கு என்ன அப்படி சொல்ல ஹீரோக்கு கொஞ்சம் கடுப்பாகிட்டு போல அப்படியே கையை தட்டி விட்டுட்டு ஏன் இப்படி பண்ற அப்படி சொல்லிட்டு உள்ள போக ஹீரோனி இவ கிட்ட அவங்க கொஞ்சம் வெக்கப்பட்டு போறாங்க, இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிஸ் ஆயிருக்கும் போல, இப்படியே போனா என்ன பிடிக்க ஆரம்பிச்சிரோன்னு இவளை வெறுப்பேத்த இவ்வளவு கடுப்பாகி அவ பிளேஸ்ல போய் உட்காந்து ஹீரோனியை பழி வாங்கணும்னு நினைக்கிறா. அந்த நேரத்துல ஹீரோனிக்கு அவளோட அசிஸ்டன்ட் கால் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹீரோட தாத்தா நல்லதா இருக்காங்க, உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல ஹீரோனியே சரி அந்த ரிப்போர்ட்டை ஹீரோக்கு அனுப்பி வைங்க, அது கூட நான் நிறைய பையன் கூட சுத்துவேன்னு போட்டோலாம் ரெடி பண்ணி அவனுக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்றா. அவங்களுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதுவும் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை கண்ணத்தை தான் தொடச்சிட்டு இருக்கான். அப்போ ஹீரோட மேனேஜரும் வந்து தாத்தா நல்லா தான் இருக்காங்க உங்ககிட்ட போய் சொல்லியிருக்காங்கன்னு ஒரு ஃபைலை கொடுத்துட்டு இன்னொரு ஃபைலுமே அதில் இருக்கு உங்களோட ஃபியான்சி பற்றி அப்படி சொல்ல ஹீரோவோ அதை மேரேஜே கேன்சல் பண்ண போறேன்னு அவளை பற்றி எதுக்கு அப்படி சொல்கிறான். அதுக்கப்புறம் அதை பார்த்து ஷாக் ஆகி அதை தூக்கி போடுறான். இந்த பொண்ணு இப்படிலாம் இருப்பாளான்னு
நெக்ஸ்ட் சீனை கட் பண்ண ஹீரோவும் ஹீரோனையும் வர சொல்லியிருப்பான் போல. இப்போ ஹீரோ என்ன சொல்றான்னா தாத்தாவை இன்னைக்கு பார்க்க போகணும்னு சொல்ல ஹீரோனையும் மனசுக்கல நாம கொடுத்த 2 இன்ஃபர்மேஷனும் ஒர்க் ஆகுது போல, இந்த மேரேஜ் எப்படினாலும் கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சு சிரிச்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட எதுக்கு அங்க போகணும், தாத்தாக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு தானே போகணும்னு கேட்க உனக்கு எப்போ தாத்தா மேல இவ்வளோ அக்கறை வந்துச்சு அப்படி சொல்லி கேட்குறான். அட நான் உங்க ஃபியான்சி, உங்க தாத்தா எனக்கும் தாத்தா அப்படின்னு கையை பிடிச்சு சொல்ல உடனே ஹீரோவை கையை எடுத்து விட்டுட்டு தாத்தாக்கு ஒரு ப்ராப்ளம் இல்ல, ஸோ இந்த மேரேஜ் கேன்சல் பண்ணதான் பேச போறேன்னு சொல்ல ஹீரோனையும் ஆக்டிங் போட ஆரம்பிச்சுட்டா. அவ கையை அவளே கிள்ளி விட்டுட்டு கண்ணில எச்சு தேய்ச்சிட்டு அழுகிற மாதிரி நடிக்கிறா. ஹீரோ கிட்ட நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன், எனக்கு ஒரு பணக்கார பையன் கிடைச்சிட்டான்னு, அது மட்டும் இல்ல நீங்க ஹேண்ட்ஸமாவும் இருக்கீங்க, எனக்கு எத்த சூட்டபிளான பர்சன் நீங்க தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிற மாதிரி ஆக்டிங் கொடுக்க ஹீரோவோ அதான் நிறைய பையன் கூட நீ சுத்தி இருக்கல, வேற என்ன அதுல ஒன்ன கட்டிக்க வேண்டியதானே அப்படி சொல்ல உன்ன மாதிரி பணக்காரன் யாரும் கிடையாது, இப்போ நீங்க எப்படி சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ண அப்படி சொல்லி ரொம்ப அழுகிற மாதிரி ஆக்டிங் கொடுக்க ஹீரோவும் மறைச்சு பார்க்க. அதுவும் இன்னொரு சைடு ஹீரோ தாத்தாவை தான் காமிக்காங்க. அவங்களும் ரொம்ப ஜாலியா ஜெஸ் தான் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோனியுமே அங்க வந்துடுறாங்க. ஹீரோவும் வந்து தாத்தா உங்க பேரை வந்துட்டுன்னு சொல்ல தாத்தாவும் ஐயோ நெஞ்சு வலிக்குன்னு ஆக்டிங் போட உங்களோட ஹெல்த் நல்லா இருக்குன்னு ரிப்போர்ட்டே இருக்குன்னு சொல்ல தாத்தாவும் உனக்கு தெரிஞ்சுட்டா சரி சரி நான் ஹெல்த்தியா இருந்தா உனக்கு ஹாப்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிய வாமான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த டைம்ல இந்த சூவா வந்து தாத்தா கிட்ட இவெல்லாம் ஹீரோக்கு ஒருத்தே கிடையாது, நம்ம ஃபேமிலிக்கும் ஒருத்தே கிடையாது தாத்தா, இவளோட பிரைவேட் லைஃப்ல ரொம்ப மோசமா இருக்கு, ஓல்டு மேன் கூட எல்லாம் 1 நைட் ஸ்பெண்ட் பண்ணிருக்கா அப்படி சொல்லி போட்டோ எல்லாம் காமிக்க ஹீரோனிக்கு கோவம் வருது. ஏன்னா ஹீரோக்கு வேற ரிப்போர்ட் தான் அனுப்பியிருப்பா, இவ ரொம்ப கேவலமா இங்க காமிக்கல. சரி சரி அந்த ஓல்டு மேனை கூப்பிட்டு வா, ஃபேஸ் டு ஃபேஸ் கேட்டு பார்ப்போம் இது உண்மையா இல்லைன்னு சொல்லி கேட்போம்னு சொல்றா. இவ்வளோ இது உண்மைதான், நான் உன்னை பத்தி விசாரிச்சேன் இப்படிதான் டீட்டெயில் கிடைச்சிச்சுன்னு சொல்றா. தாத்தாவும் ஹீரோனை பத்தி எனக்கு தெரியும், அவன் நல்ல பொண்ணு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு உள்ள போறாங்க. இங்க இந்த சூவா வந்து ஹீரோன் கிட்ட வம்பிழுக்கிறா. என்ன பாரு ஹீரோ எப்படினாலும் இன்னைக்கு மேரேஜ் கேன்சல் பண்ணிடுவானே அப்படி சொல்லி ஒருபடியா பேச ஹீரோனே அவ சொல்றத கண்டுக்காம போறாளா. இவ்வளோ பின்னாடி போய் ஹீரோனை தள்ளி விடுறா. அப்போ ஹீரோனி கழுத்துல ஒரு ஜெயிட் பெண்டர் போட்டிருக்கா, அது வெளியே வந்துடுது. இந்த சூவா அதை பார்த்துட்டு உடனே அத்துறா, நீ ரொம்ப கஷ்டப்பட்டவ தானே, இந்த எக்ஸ்பென்சிவான பெண்டன் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு, எங்கேயாவது போய் திருடுனியா அப்படி சொல்லி கேட்கிறா. ஹீரோனியே தான் அது எனக்கு அப்படி சொல்லி கேட்டு வாங்க ட்ரை பண்றாளா, ஆனா அது கீழே விழுந்துருது. அந்த டைம்ல ஹீரோவும் அங்க வந்து அதை எடுத்து பார்த்துட்டு ஆமா நீ கிராமத்துல இருந்து தானே வந்தா, பிறகு இந்த எக்ஸ்பென்சிவான பெண்டன் எப்படி உனக்கா இருக்கும் அப்படி சொல்லி கேட்கிறான். அது எனக்கு அதுல என்னோட நிக் நேம் வேற போட்டிருக்கு அப்படி சொல்ல ஹீரோவா அதை பார்த்துட்டு ஒன்னு நினைச்சு பாக்குறான். சின்ன வயசுல ஹீரோனி இந்த பெண்டன்ட ஹீரோ கிட்ட தான் கொடுத்துருப்பா, இது ரொம்ப லக்கியானதுன்னு. அவனும் இது நீனே வச்சுக்கோ, நான் பெருசா வளர்ந்த பிறகு உன்னை இந்த பெண்டன் வச்சு தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்ப இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்போ அந்த பொண்ணு நீதானா அப்படின்னு கைப்பிடிச்சு கேட்க ஹீரோனியும் அந்த செயினை எடுத்துட்டு போயிடுறா. இப்ப அந்த சுய் இருக்கால ஹீரோ கிட்ட வந்து ஹீரோனை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா. அப்ப ஹீரோக்கு கோவம் வந்து எங்க ஃபேமிலி விஷயத்துல நீ மூக்க நலிக்காது அப்படி சொல்ல அந்த நேரத்துல தாத்தாவும் வந்து சோ உங்க வீட்டுக்கு நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளுக்கும் வேற வழி இல்ல, அவ கிளம்பிடுறா. இங்க தாத்தாவோ ஹீரோ கிட்ட எதுக்கு மேரேஜ் கேன்சல் பண்ண போறான்னு கேட்க ஹீரோனையும் மனசுக்குள்ள இன்னைக்கு எப்படினாலும் ஹீரோ மேரேஜ் கேன்சல் பண்ணிடுவாங்க, அதுக்குள்ள நம்ம ஒரு ஆக்டிங் போடும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு தாத்தா நான் ஹீரோ ரொம்ப லைக் பண்றேன் பட் நாங்க ஒன்னா இருக்க முடியாதுல அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்ல தாத்தாவும் ஹீரோ கிட்ட லாஸ்டா கேக்குறேன் இந்த மேரேஜ் கேன்சல் பண்ணாதான் போறியான்னு. இல்ல தாத்தா அப்படி ஒரு துளி எண்ணம் கூட எனக்கு கிடையாது, ஹீரோனிய பாருங்க என்ன எவ்வளவு லைக் பண்றா, சோ அடுத்த 3 மாசம் நான் ஹீரோனி கிட்ட தான் இருப்பேன்னு சொல்ல ஹீரோனிக்குலாம் அவ்வளவுதான் ரொம்ப ஷாக் ஆகி ஹீரோ கிட்ட நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க நீ தானே சொன்னா என்ன பார்த்தோன்னு உனக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வந்துட்டுன்னு அப்படின்னு ஹீரோனி டீஸ் பண்ண இங்க தாத்தாவோ நீ சொல்றது எல்லாமே உண்மைதானே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆமா தாத்தா ஹீரோனி எவ்வளவு ஹாப்பியா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொன்னதுமே ஹீரோனிக்கும் வேற வழி இல்ல தாத்தா பார்த்து சிரிச்சிட்டு மனசுக்குள்ளே நான் ஹாப்பியாவா இருக்கேன்டா, சம கோவத்துல இருக்கேன் உன் மேல, நான் ஒரு பிளான் போட்டா அது உள்டாவா நடக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா. தாத்தாவோ சரி சரி இன்னைக்கு இங்கே நீங்க 2 பேரும் ஸ்டே பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு போக அதுக்கப்புறம் 2 பேருமே ரூம்ல இருக்காங்களா. அப்போ ஹீரோனியும் மனசுக்குள்ள இவன் ஏன் இப்படி முடிவு எடுத்தான், இப்ப பாரு எப்படி வெறுப்பேத்துறேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு ஹீரோ கிட்ட வந்து நீங்க மேரேஜ் கேன்சல் பண்ணல, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், இனிமே உங்க ஃபேஸை பார்த்துட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அவனும் ஓ அப்படியான்னு ஹீரோனி கிஸ் கொடுக்க வர இவ்வளவு பயப்படுறா. நம்ம ஹீரோவோ அவ கிட்டாக்க வந்துட்டு நான் குளிக்க போறேன் அப்படி சொல்லிட்டு போக இங்க ஹீரோனியும் இவனுக்கு என்ன ஆச்சு மண்டையில ஏதாவது ஆகிட்டான்னு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோனியும் ஒரு ரூம்ல இருந்து ஒயின் பாட்டில் எடுத்துட்டு வந்துட்டு இவன் முன்னாடி குடிகாரி மாதிரி நடந்துக்கலாம், அப்பதான் நம்மள அவனுக்கு பிடிக்காது இந்த மேரேஜ் கேன்சல் பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு மட்டே ஆகிறா. அப்பதான் ஹீரோ குளிச்சுட்டு வரான். ஹீரோனியை பார்த்துட்டு பெட்ல தூக்கி போடலான்னு தூக்கி போடும்போது ஹீரோ ஃபர்ஸ்ட் விழுந்துடுறான், அவன் மேலதான் ஹீரோனி கிடக்குறா.
அப்போ ஹீரோனியோட செயினை பார்க்குறான். ஹீரோனியும் மறுபடியும் என்கிட்ட இருந்து திருட வந்திருக்கியா அப்படி கேட்டுட்டு, ஹீரோ என்னோட காசுக்காக தான் நீ ஆசைப்பட்டு இந்த மேரேஜை கேன்சல் பண்ணாம இருக்கா அப்படி இப்படின்னு உழையிட்டு இருக்கா. ஹீரோ நிஜமா நீ பணக்காரி தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆமா அப்படிதான் அப்படி சொல்லிட்டு, ஆனா அந்த பணம் நானா சம்பாதிக்கல அப்படின்னு குடிப்பதில் உளறி விட்டு ஹீரோ மேலே படுத்துறா. ஹீரோவை தப்பா நினைச்சுக்கிறான். இவளுக்கு காசு தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அந்த குட்டி பொண்ணு நீ தானோ அப்படின்னு யோசிக்கிறான். தென் மார்னிங் ஆகிருதா. ஹீரோனையும் ஹீரோ பார்த்துட்டு ரொம்ப பதட்டமா இருந்துடுறா. அவ ட்ரெஸ் வேற சேஞ்ச் ஆகிருக்கா. ஸோ அதையும் ஹீரோ கிட்ட கேட்கையுமே அவனும் சொல்றான், நான் அதான் சேஞ்ச் பண்ணேன், நீ என்னோட ஃபியான்சிலா, நேற்று வேற நீ வாமிட்டா எடுத்திருந்தா அதான் சொல்ல. இவ்வளோ ஹீரோ போட்டு வாய்க்களை திட்டிட்டு இருக்கா. ஹீரோவை அதை பார்த்து சிரிச்சுட்டு, நான் சும்மா தான் சொன்னேன், சர்வெண்ட் இருக்காங்களா அவங்க தான் சேஞ்ச் பண்ணி விட்டாங்க அப்படி சொல்ல. இவளுக்கு அப்பதான் உயிரே வந்திருக்கு. நெக்ஸ்ட் சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோன் இருக்காளா, அவளோ கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த ஷோட ஃப்ரெண்ட் இருக்காளா, அவ்வளோ வாரா ஹீரோன் கிட்ட ஒரு ஒர்க் கொடுக்குறா. என்னன்னா அவங்க கம்பெனிக்கு ஒரு ஆக்டர் வராங்க, அவங்கள வச்சு ஷூட்டிங் எடுக்கணும், அதுக்கு இன்சார்ஜா ஹீரோனே தான் போடுறா. இவளோட பிளான் என்னன்னா அந்த ஆக்டர் இருக்காங்கல்ல அவன் வந்து ரொம்ப ரூடா நடந்துக்கிடுவான். ஸோ நம்ம ஹீரோனி அதுல ஏதாவது தப்பு செஞ்சானா அந்த ஆக்டரே ஹீரோ கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா ஹீரோனிய ஹீரோ ஒர்க்கை விட்டு தூக்கிடுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டு தான் ஹீரோனி கிட்ட இந்த ஒர்க்கே கொடுத்துருப்பா. தென் அந்த ஆக்டருமே வந்துடுறாங்க. இவனோட நேம் லின். இப்போ என்ன சொல்றானா, இவ்வளோ வேலைக்கு எனக்கு யாராவது கொடையாட்டு பிடிக்க வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோனியுமே வாராளா. இவனுமே ஹீரோனி பார்க்குறான். ரெண்டு பேருக்குமே ஆல்ரெடி தெரியும் போல. ஸோ ரெண்டு பேருமே விசாரிச்சுக்கிறாங்க, அப்படி ஹக்கும் பண்ணிக்கிறாங்களா. இந்த சூவோட ஃப்ரெண்ட் இருக்காளா, அவளை வயிற்றுச்சிலே பார்த்துட்டு இருக்கா ஹீரோனிய. இவன் யாருன்னா ஹீரோனியோட ஜூனியர் ஃப்ரெண்டு. ஹீரோனிய சிஸ்டர் தான் கூட்டிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவனை வச்சு ஷூட்டிங்லாம் எடுத்து முடிச்சாச்சு. தென் அடுத்த நாள் கம்பெனில இந்த சூவோட ஃப்ரெண்ட் இருக்காளா, ஹீரோனி போட்டு அப்படி டார்ச்சர் பண்றா. ஆல்ரெடி ஒர்க் டைம் முடிஞ்சு போயிட்டு ஆனாலும் இவ ஒரு ஃபைல கொண்டு வந்து இதை நைட்டுக்குள்ள முடிச்சு வச்சுன்னு சொல்லிட்டு போறா. ஹீரோனியுமே அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சிடறா. நைட் ஆகிருதா, வீட்டுக்கு போலான்னு கிளம்புறா. அந்த டைம்ல இந்த சோட ஃப்ரெண்ட் இருக்காளா, அவ கால் பண்ணி மறுபடியுமே ஒர்க் கொடுக்குறா. உன்னோட போனுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே நான் அனுப்பியிருப்பேன், ஸோ அதை பார்த்து ஒர்க்கெல்லாம் முடிச்சு வச்சிரு, ஹீரோ தான் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லிடுறா. ஹீரோனிக்கே வேற வழி இல்ல, கடுப்புலே செய்யறா. அதுக்கப்புறம் ஒரு வழியா முடிச்சுட்டு வீட்டுக்கு போலான்னு எந்திராளா. அந்த டைம்ல கரெக்டா கரண்ட் போயிருது. ஹீரோனிக்கு இரட்டை கண்டாலே பயம் போலா. அப்படியே ஒரு மாதிரியா மயங்கி கீழே விழுந்துடுறா. அதுவும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோவும் அப்பதான் வீட்டுக்கே வாரா. அந்த நேரத்துல இந்த கசினும் ஹீரோட அப்பாவும் ஹீரோனி போட்டு அப்படி திட்டிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மேரேஜை கேன்சல் பண்ணு, தாத்தாக்கு தான் உடம்பு சரியாகிட்டுலா அப்படின்னு சொல்ல. ஹீரோவோ கோவத்துல, அது என்னோட முடிவு, நான் தான் இந்த முடிவே எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அந்த நேரத்துல நம்ம ஹீரோனே கரெக்டா போன் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படி சொன்னதுமே ஹீரோவோ டக்குன்னு வந்து ஹீரோனே காப்பாத்திடுறான். அங்க ஹீரோனியோ ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்ல. அப்போ அவனுக்கு அந்த குட்டி பொண்ணு ஞாபகம் தான் வருது. அந்த பொண்ணுமே இப்படிதான் சொல்லியிருப்பா. சோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஹீரோனிய ஆளாக்க தூக்கிட்டு வீட்டுக்குமே கூப்பிட்டு வந்துடுறான். அப்படியே ஹீரோனிய ரூம்ல படுக்க வச்சுட்டு வெளியே போலான்னு கிளம்புறானா. அந்த நேரத்துல நம்ம ஹீரோனி ஹீரோ கையை பிடிச்சிட்டு போகாத இங்கே சொல்றா. தென் ஹீரோவோ நைட்டு ஃபுல்லா ஹீரோனி பக்கத்துல இருக்கிறான். தென் மார்னிங்குமே ஆயிருதா. ஹீரோவோ நீ என்ன சீக்ரெட் தான் மாறிக்கிறேன்னு தெரியலன்னு யோசிச்சு இருக்கும் போதே ஹீரோனிய முழிச்சிட்டு, நீங்க தான் என்ன இங்க கூப்பிட்டு வந்தீங்களா, நைட்டு ஃபுல்லா என்ன கேர் எடுத்து நீங்க தான் பாத்துக்கிட்டீங்களான்னு கேக்குறா. ஹீரோவோ ஆமான்னு சொல்றானா. உடனே ஹீரோனே ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டா. ஐயோ நீங்க கிரேட் தெரியுமா, என் ஹார்ட்டே டச் பண்ணிட்டீங்க, என்னையே உங்களுக்கு தருவேன்னு சொல்ல. ஹீரோவோ சரி ஓகேன்னு சொல்றானா. ஹீரோனியோ இவனுக்கு ஏதாவது ஃபீவர் வந்துட்டோம் அப்படின்னு தொட்டு பார்த்துட்டு, ஃபீவர்லாம் இல்ல, மண்டையில ஏதாவது கோளாறு இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோ கிட்ட, நீ இப்போ வீக்கா இருக்கா, ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. நீ ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடு அப்படி சொல்லிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் கம்பெனில ஹீரோனி லேட்டா வந்ததுக்கலாம் இந்த பொண்ணு இருக்கால மறுபடியுமே ஹீரோனி கிட்ட வந்து வம்பு இழுக்கிறா. இந்த தடவை இந்த பொண்ணு ரொம்ப மோசமா ஹீரோனியை பத்தி பேசி விட்டுறாளா. ஹீரோனிக்கு செம கோவம் வருது. அப்படியே செவல ஒரு அற அரைஞ்சிடுறா. அவளுமே பதிலுக்கு அடிக்க வராளா. ஹீரோமே அங்க வந்து தடுத்துடுறான். அப்ப இவளும் ஹீரோனி தான் மாட்டி விடுறா. எந்த ஒர்க்கு கொடுத்தாலும் செய்ய மாட்டேங்காங்கன்னு சொல்ல. அதுவும் நம்ம ஹீரோனி இருக்கால வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் ஆன் பண்ணி காமிக்கிறா. நேற்று இவ ஹீரோனி ஓவர் டைம் ஒர்க் பண்ண வச்சிருப்பாளா. நைட்டு கூட கால் பண்ணி இன்னொரு ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருப்பா இல்லையா. ஸோ அந்த ரெக்கார்ட் தான். உடனே ஹீரோவா அதை கேட்டுட்டு இந்த பொண்ணு கிட்ட, ஹீரோனி கிட்ட ஃபர்ஸ்ட் சாரி கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அவளுமே சாரின்னு கேக்குறாளா. ஹீரோனியோ எனக்கு கேட்கவே இல்லை, சவுண்டு பத்தல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே இவளோ சாரி அப்படின்னு சொல்ல. ஹீரோவோ நெக்ஸ்ட் டைம் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தானா உன்னை ஃபயர் பண்ணிடுவேன் அப்படி சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியுமே காலைல உட்காந்து தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோனி என்ன சொல்றானா, உங்களுக்காக எல்லா எம்ப்ளாயுமே என்ன டார்கெட் பண்றாங்க, அந்த சூப் பண்ண மட்டும் நான் நம்பவே மாட்டேன், அவன் நிஜமாவே உங்களை லைக் பண்றான்னு தெரியல அப்படின்னு சொல்ல. ஹீரோவோ ஏன் ஜெலஸ் ஆகுறா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்படிலாம் கிடையாது அப்படி சொல்லும் போது இவனுமே சீட் பெல்ட் மாட்டி விட ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோனியை நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா.
நெக்ஸ்ட் சீனை கட் பண்ண நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. என்ன பார்ட்டினா ஸோ இருக்கால அவங்க தாத்தாக்கு 70 வயசு ஆகிட்டு. ஸோ அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பார்ட்டிக்கு தான் வந்திருக்காங்க. அப்போ அந்த ஷூவை ஹீரோனியை அசிங்கப்படுத்தணும். அதுக்காக ஹீரோனி பேக்கில் அவளோட டைமண்ட் ரிங்கை எடுத்து போட்டுறா. அதுவும் ஹீரோனிக்கு தெரியாம தான். ஸோ இப்போ ஹீரோனியை அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிட்டா. அதுக்கு ஒரு விட்னஸுமே வச்சிருக்கிறா. அங்கே அந்த வேட்டருமே வந்து ஹீரோனி தான் அந்த ரிங்கை எடுத்தா. அவள் பேக்கில் போட்டு நான் 2 கண்ணாலே பார்த்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோனி இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் அங்கே இருக்கிற எல்லாருமே ஹீரோனியை தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இந்த கசின் பொண்ணு இருக்கால, அவளுமே கேவலமா திட்டிட்டு இருக்கா. அந்த டைம்ல இந்த சூவை ஹீரோனியோட பேக்கா அப்பிடுறா. அதுக்கப்புறம் தட்டி பாக்கியமே அதுக்குள்ள அந்த ரிங்குமே இருக்குது. ஸோ அங்க இருக்க எல்லாருமே இவளை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஹீரோவும் அதெல்லாம் வேண்டாம், ஹீரோனியை நான் நம்புகிறேன், அவன் எடுத்துருக்கே மாட்டா அப்படின்னு சொல்ல ஹீரோனி ஒரு ஐடியா கொடுக்குறா. என்னன்னா இந்த ரிங்கை யார் எடுத்துருப்பாங்களோ அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் அதில் விழுந்திருக்கும் இல்லையா. ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை வர சொல்கிறா. ஹீரோமே ஃபோன் பண்ணி வர சொல்கிறானா. அவங்களுமே வந்து செக் பண்ணிவிட்டு இது ஹீரோனியோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோனியை மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோனியை இன்னொரு விஷயத்தையுமே சொல்கிறா. அவளுக்கு பிளாட்டினம் தொட்டாலே அலர்ஜி ஏற்படும் போல. ஸோ இந்த ரிங் இருக்குல்ல, அதுவுமே பிளாட்டினம் தானா. அந்த ரிங்கை ஹீரோனி எடுத்திருந்தானா கையில் அலர்ஜி மாதிரி ஏற்பட்டிருக்கும். ஆனால் அந்த தடம் ஒன்றுமே அவள் கையில் இல்லைல்ல. இப்போ அந்த ரிங்கை போட்டு காமிக்கிறா. அவள் கையில் அலர்ஜி ஏற்படுது, அது ரெட் கலரில் இருக்கா. ஸோ அதை பார்த்து எல்லாருமே அப்போ ஹீரோனி சொல்கிறதா உண்மையாக இருக்கும் போல் அவள் அந்த ரிங்கை எடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. தென் ஹீரோவும் ஒரு மிரட்டுறான். அந்த வெயிட்டர் இருக்காங்கல்ல, அவங்களும் வந்து சாரி நான் தான் எடுத்தேன், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, தெரியாமல் அவங்க பேக்கில் போட்டுட்டுன்னு சொல்ல இந்த ஷூ இருக்கால நம்ம ஏதாவது மாட்டிக்கிடுவோம்னு சரி இனிமே இப்படி பண்ணக்கூடாது அப்படி சொல்லி அனுப்பிடுறா. அப்போ ஷூவோட தாத்தா இருக்காங்களா, அவங்களும் வந்து சரி ப்ராப்ளம் எல்லாம் முடிச்சிட்டுல பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்ல அதுவும் ஹீரோனி எங்க போறீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னசென்ட்னு எவ்வளவு தடவை சொன்னேன், பட் நீங்க காது கொடுத்து கூட கேட்கலன்னு சொல்ல இந்த ஷூவோ ரொம்ப ஓவரா இப்பவும் பேசிட்டு இருக்கா. இந்த ரிங்கை நீ எடுக்கலதான், ஆனா இந்த ரிங் மேல உனக்கு ஆசை இருக்குன்னு சொல்லும் போதே ஹீரோனியா அதை அவ வாய்க்குள்ளே தள்ளி விட்டுறா. அப்படியே கெத்த நடந்து போறா ஹீரோனி. அங்க இருந்து ஹீரோனியே கால்ல போறாங்களா. அப்ப ஹீரோ என்ன கேக்குறானா, இப்படி அவனை ஹர்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணணும் அப்படி சொல்லி கேட்குறானா. ஆமாம் எனக்கு இந்த டைமண்ட் மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, கோ ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியில் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓ அதுக்கு நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறான். தென் வீட்டுக்குமே வந்துடுறாங்க. ஹீரோனி கிட்ட நீ ஆயின்மெண்ட் போட்டுக்கோ நான் குளிச்சுட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போக இங்கே ஹீரோனியும் மருந்து போட்டுட்டு அப்படியே நடந்து போகிறாளா. அதில் கீழே விழ போகிறா. டக்குன்னு ஹீரோ வந்து பிடிச்சிடுறான். ஒரு செகண்ட் அப்படியே 2 பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோனி என்ன சொல்கிறானா, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டீங்க அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸை ஒழுங்காக போடுங்கன்னு சொல்ல உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குறான். ஹீரோனி டக்குன்னு நர்வஸ் ஆகி நான் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறா. தென் அடுத்த நாள் ஹீரோனி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவளோட ஃப்ரெண்டு லே கால் பண்ணுறான். அதாவது அந்த ஆக்டர் தான், அவனுக்கு நாளைக்கு பிறந்தநாளாம். ஸோ பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணதான் ஹீரோனி கூப்பிட்றான். அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கு ட்ரெஸ் எடுக்க போக அங்கே ஒரு ட்ரெஸ் இவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ அதை வியர் பண்ணிட்டு வரும்போது இந்த ஷூவும் அவளோட ஃப்ரெண்டுமே அந்த கடைக்கு தான் வந்திருக்காங்க போல். ஹீரோனி ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இது எனக்கு தான் வேணும், இவகிட்ட அவ்வளோத்துக்குலாம் பே பண்ண காசு கிடையாது, நான் டபுள் பேமெண்ட்டாக தருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. ஹீரோனி டக்குன்னு பிளாக் கார்டை எடுத்து காமிக்க அதுவும் இவன் என்ன சொல்றானா, கீரை கிட்ட இருந்து தானே ஆட்டையை போட்டு வந்திருக்கிறா அப்படின்னு சொல்றான். அப்படியே 2 பேருக்குமே ஒரு வாக்குவாதம் வரை வருதா. இங்க இந்த எம்ப்ளாயி இருக்காங்களா, அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஸோ மேனேஜருமே கூப்பிட்டு வந்துடுறாங்க. மேனேஜரும் வந்து ஹீரோனிக்கு தான் மரியாதை கொடுக்குறாங்க. இவங்க 2 பேருமே கத்திட்டு இருக்காள்வலா, அதை கண்டுக்காம இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல அப்போ இந்த ஷூ இருக்கால இவரு கூட நீ விடவே இல்லையா, இவரையும் நீ சர்வீஸ் பண்ணிட்டியோ அப்படின்னு அடிக்க போக ஹீரோவும் வந்துடுறான். இந்த ஷூ இருக்கால எப்போதும் போல ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டா. ஹீரோவோ இவ சொல்றதை எதுவுமே நம்பவே இல்லை. அந்த நேரத்தில் மேனேஜர் இருக்காங்களா, ஹீரோனி கார்டை ஹீரோ கிட்ட கொடுக்க அதை பார்த்துட்டு இவனுமே கொஞ்சம் ஷாக் ஆகுறான். ஏன்னா அந்த கார்டு இருக்குல்ல அது பணக்காரங்க மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, இது எப்படி இவ கையில் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். அப்போ ஹீரோனியே இதை பார்த்துட்டு ஐயையோ இவன் கையில் போய் மாட்டிருக்கு, இவன் வேற சந்தேகப்படுவானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு டக்குன்னு அந்த கார்டை வாங்கிடுறா. அதுக்கப்புறம் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஹீரோ அந்த கார்டை பற்றி தான் கேட்குறான். அட அமைதியாயிரு, இந்த கார்டு எனக்கு கிடையாது வேற ஒருத்தனுக்கு அப்படி சொல்ல ஹீரோவோ நான் தான் பணக்காரன்ல என்கிட்டேருந்து வாங்கியிருக்கலாம்ல அப்படி சொல்லிட்டு என்னதான் நீ லைக் பண்ணுற சொன்னால அப்படின்னு கேட்க ஆமாப்பா உன்னை தான் லைக் பண்ணுறேன், இப்போ அதெல்லாம் முன்னாடி உள்ளது அப்படின்னு ஹீரோவை வெறுப்பேத்த ஹீரோவோ சரி என்ன லைக் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா அதை மறந்துடாதன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோனியும் அடுத்த நாள் அந்த பிறந்தநாள் பாட்டிக்கு தான் வந்திருக்கிறா. அங்கே ஒருத்தவங்க பாட்டு பாடுறாங்களா, அதை பார்த்தா லின்னும் சிஸ்டர் நீங்கள் நல்லா பாட்டு பாடுவீங்களா போய் பாட்டு பாடுங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ண ஹீரோனியுமே அங்கே போய் பாடுறா. பக்கத்து ரூமில் தான் நம்ம ஹீரோயுமே இருக்கான் போல, ஏதோ ஒர்க்கை பற்றி பேசிட்டு இருக்கான். இந்த பாட்டு கேட்டுட்டு தான் இருக்கான். தென் நம்ம ஹீரோனியை படித்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒருத்தன் வந்து ஹீரோனிக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறான். அவனும் நம்ம ஹீரோனியை பாட்டு பாடுற பொண்ணுன்னு நினச்சிட்டான் போல. ஹீரோனி
ஹீரோனையும் வசமா அடிச்சு விட்டுறா. அந்த நேரத்துல நம்ம ஹீரோமே அங்க வந்துடுறான். ஹோட்டல் மேனேஜர் கிட்ட சொல்லி அவனை பிடிச்சிட்டு போக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனியை முறைச்சு பார்த்துட்டு அவ பக்கத்துல வந்து எதுக்கு நீங்க வந்த அப்படி சொல்லி கேட்குறான். ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ண வந்தேன்னு சொல்ல ஹீரோவை தப்பா நினச்சிக்கிறான். என்ன தானே லைக் பண்ணுறேன்னு சொன்னா உடனே உன் மைண்டு சேஞ்ச் ஆகிட்டோ அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோனியும் மனசுக்குள்ள பரவாயில்லையே இந்த பக்கிக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு போல, இப்போ எப்படி வெறுப்பேத்துறேன் அப்படின்னு. ஆமா அது ஏன் இஷ்டம், நான் உடனே சேஞ்ச் பண்ணிக்கிடுவேன், நீ இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுனா பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவை டக்குன்னு கிஸ் கொடுத்துடுறான். ஹீரோனே தள்ளி விட்டுறா. நீ என்னோட ஃபியான்சி நான் தான் யூஸ் பண்ணிக்கிடுவேன் அப்படி சொல்லி மறுபடியுமே கிஸ் கொடுக்க வரானா. ஹீரோனே தள்ளி விட்டுட்டு போயிடுறா. ஹீரோவும் நல்லா போய் குடிச்சிட்டு இருக்கான். இங்க ஹீரோனே வீட்டுல ஹீரோ கிஸ் கொடுத்துருப்பான்ல அதான் ஞாபகம் வருது. என்ன அவன் ஃபேஸே வருதுன்னு புலம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோ நல்லா குடிச்சிட்டு வரான். போதலே தள்ளாடிட்டு வந்து ஹீரோனிக்கிட்ட உட்காந்து ஹீரோனை இழுத்து ஹக் பண்ணிட்டு ஆனான்னு சொல்றான். ஹீரோனியும் என்னோட நிக்நேம் இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நினைக்க அவளுக்கு தலையெல்லாம் வலிக்குது. அந்த டைம்ல நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காமிக்காங்க. ஹீரோ தான் ஹீரோனிக்கிட்ட சொல்லியிருப்பான், நான் பெருசாக வளர்ந்த பிறகு உன்னை தேடி வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கிடுவேன் அப்படி சொல்லி ப்ராமிஸும் பண்ணியிருப்பான். ஸோ அதெல்லாம் இவளுக்கு ஞாபகம் வருது. பட் கிளியராக ஞாபகம் வரல. அவளுக்கு நிஜமாவே சின்ன வயசுல என்ன நடந்துச்சுன்னு மறந்து போயிருக்கு போல. ஸோ எப்படின்னு தெரியல, போக போக பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியை எந்திக்க ட்ரை பண்ணுறா. பட் அவன் டைட்டாக பிடிச்சிருக்கானா. ஸோ ஹீரோனியால முடியல. அப்போ பார்த்து ஹீரோட கசின் இருக்காளா, ஹீரோனி ஹீரோ கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு அவளை ஹீரோனி வந்து திட்டுறா. என்னடி பண்ணிட்டு இருக்கா இங்க, எங்க அண்ணனுக்கு தான் ஒண்ணு பிடிக்காதுல்ல, அவன் குடிச்சிட்டு வந்திருக்கான். சோ அதனால செடிஸ் பண்ண ட்ரை பண்றியோ, உனக்கும் அங்க வெளியே இருக்க பொண்ணுங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படி ரொம்ப கேவலமா ஹீரோனியை பத்தி பேச ஹீரோனிக்கு சமக்கோ வருது. டக்குன்னு 2 தடவை செவிலே அரைஞ்சு விட்டுறா. இப்ப ஹீரோனி என்ன சொல்றானா, நான் அவனோட ஃபியான்சி, உனக்கு என்ன பிரச்சனை, பாவனு ஹெல்ப் பண்ண வந்தா நீ ஓவரா பேசிட்டு இருக்கா, என்ன என்னால ஹெல்ப் பண்ண முடியாது, நான் தூங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோனி சொல்லிட்டு போக இவ்வளோ ஹீரோ கிட்ட வந்து உங்க கண் முன்னாடியே நான் இருக்கேன், என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்க, ஏன்னா நம்ம பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதால இப்படி பண்றீங்களா அப்படி சொல்லிட்டு கிஸ் கொடுக்க வரையுமே ஹீரோனி அங்க வந்து என்னடி பண்ணிட்டு இருக்கா அப்படி சொல்லி கேட்கையுமே இவ்வளோ வாயில ஒரு தூசி மாதிரி இருந்துச்சு, அதை தான் துடைக்க பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு உன்னோட வாய் வச்சு அங்க துடைக்கணும் அப்படி சொல்லி கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் உன்னோட ரூமுக்கு போ அப்படி சொல்லி திட்டி விட்டுறா. அவளுமே ரூமுக்குள்ள போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோனியும் ஹீரோவா அவனோட ரூம்ல கொண்டு விட்டுட்டு அவளோட அசிஸ்டன்ட் இருக்கால அவளுக்கு கால் பண்ணி இந்த கசினை பத்தி தான் விசாரிக்க சொல்றா. அவளுமே கொஞ்ச நேரத்துல விசாரிச்சு சொல்றா. என்ன சொல்றானா, இந்த கசின் இருக்கால அவ இந்த குடும்பத்தை சேர்ந்தவளே கிடையாதான், ஒரு ஆர்பனேஜ்ல இருந்து தான் எடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க, ஹீரோக்கும் அவளுக்கும் ஒரு பிளட் ரிலேஷனோட கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தென் போன்லாம் பேசி முடிச்சுட்டு ஹீரோனி இப்ப என்ன நினைக்கானா, இந்த ஃபேமிலியே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு, சோ எவ்வளவுக்குள்ள முடியுதோ அவ்வளவுக்குள்ள சீக்கிரமா இந்த இடத்த விட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் முடிவு பண்றா. அடுத்த நாள் கம்பெனில நம்ம ஹீரோனி ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அப்ப அந்த சுவும் அவளோட ஃப்ரெண்டுமே வந்து இந்த ஒர்க் பண்ணணும்னு சொல்ல என்னாலலாம் முடியாது, ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது ஹீரோ கால் பண்ணி எனக்கு டீ கொண்டு வான்னு சொல்ல ஹீரோனியும் இவங்களை வெறுப்பேத்துற மாதிரி ஹீரோ என்ன டீ கொண்டு வர சொல்லியிருக்காங்களே எனக்கு அங்க வேலை வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக இந்த சூக்கும் சரியான கோவம் வருது. அது எப்படி ஹீரோ அவளை கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனியே பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டுட்டு கல்வ. இங்க நம்ம ஹீரோனி டீ கொண்டு வைக்க ஹீரோவும் ஹீரோனி கையை பிடிச்சிட்டு ஆனன்னு சொல்றான். நான்லாம் ஆன் கிடையாதுன்னு சொல்ல அந்த ஜேட் பண்ணு உனக்கு தானே, அப்ப ஆன் நீ தான், உன்னை கிட்னாப் பண்ணாங்களே உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறான். இப்போ ஹீரோனி என்ன சொல்கிறான்னா, அந்த ஜெயிட் பண்ணி எனக்கு தான், பட் நான் கிட்னாப் ஆகவே இல்லை அப்படி சொல்லிட்டு ஏதாவது ஒர்க் இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போக ஹீரோவை மேனேஜருக்கு கால் பண்ணி ஹீரோனி பற்றி மறுபடியுமே செக் பண்ணுங்கன்னு சொல்ல தென் மேனேஜருமே ஹீரோ கிட்ட வந்து ஹீரோனி பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை, பட் அந்த யோஷி குரூப்பில் உள்ள மிஸ்டர் லீ இருக்காங்கல்ல அவங்களும் நம்ம ஹீரோனியுமே அடிக்கடி மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. மிஸ்டர் லீனா ஹீரோனியோட அசிஸ்டன்ட் பொண்ணு ஒருத்தி இருப்பா தெரியுமா, அவளை தான் சொல்கிறாங்க. ஒருவேளை நம்ம ஹீரோனி ஸ்பையாக இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவோ அப்படிலாம் இருக்காது சொல்லிட்டு அந்த பிளாக் கார்டு ஹீரோனி யூஸ் பண்ணியிருப்பா இல்லையா, ஸோ அதை பற்றி தான் விசாரிக்க சொல்கிறான். அது என்னன்னா அவங்க நாட்டில் 4 பேர் தான் அந்த பிளாக் கார்டை யூஸ் பண்ணுவாங்க போல, ஒன்று ஹீரோ கிட்ட இருக்குது, மற்ற 3 பேரை யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் விசாரிக்க சொல்கிறான். நெக்ஸ்ட் கம்பெனியில் ஒரு ப்ராஜெக்ட் மீட்டிங் போகுது. ஹீரோனி தான் அதுக்கு இன்சார்ஜ், அவள் தான் இந்த ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணணும். ஸோ அங்கே ஒருத்தங்க வந்திருக்காங்கல்ல அவங்க கிட்ட தான் இந்த ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஹீரோனியே திறந்து காமிக்காளா, அதில் ஒன்றுமே இல்லை, எம்டியாக இருக்குது. இந்த சூவும் அவளோட ஃப்ரெண்டு தான் இப்படி ஒரு பிளானை போட்டிருக்காள்வ. ஏன்னா இப்போ வந்திருக்காங்கல்ல அவங்க ஹீரோனி மேலே கோவப்பட்டு இந்த டீலை கேன்சல் பண்ணிட்டு போனாங்கன்னா ஹீரோ இவளை ஃபயர் பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சி இந்த பிளானை போட்டிருக்காள்வ.
இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, என்ன ஹீரோயினி உன்னோட ப்ரெசன்டேஷனை எங்க, இதை ப்ரிப்பேர் பண்ணணும், இன்னும் 2 days ஆகும், நீ ஏன் இப்படி கவனக்குறைவா இருக்கா அப்படி இப்படின்னு ஹீரோயினி பற்றி கேட்டுட்டு இருக்காள்வ. அதுவும் ஹீரோ கிட்ட இவளை ஃபயர் பண்ணிருங்க, இப்போ வேற இவங்க கோவப்பட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினிலாம் கூலாக தான் இருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோயினி ஒரு கம்பெனியோட பாஸ். ஸோ இந்த விஷயம்லாம் ஜுஜிபி தானே. ஸோ அவங்க கிட்ட ஒரு மணி நேரம் டைம் தாங்க, நான் எல்லாமே ரெடி பண்ணி தந்துடுவேன் சொல்ல அவருமே ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோனியை முடிச்சு காமிக்கிறா. அவங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஹீரோக்கெல்லாம் செம ஹாப்பி. என்னோட ஃபியான்சி கிராமத்துல இருந்து வந்திருக்கிறா, அவளுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு போல, என்னென்ன சீக்ரெட்லாம் ஒழிச்சு வச்சிருக்காளோ தெரியலையே அப்படி சிரிச்சு பார்த்துட்டு இருக்கா ஹீரோனிய. அப்புறம் மீட்டிங்குமே முடியுதா. இந்த சூவோட ஃப்ரெண்டுமே கிளம்ப பார்க்காளா. நம்ம ஹீரோனியை வெயிட் என்னோட டிசைனை எடுத்துட்டு அதில் பிளாங்க் பேஜாக வச்சது யாருன்னு கேட்பா. அவ்வளோ நாளாக வைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே நம்ம டெலீட் பண்ணிட்டோம், வேற எந்த எவிடன்ஸுமே அவகிட்ட கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு சும்மா ஏன் என் மேலே பழி போட்டுட்டு இருக்கா, உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு கேட்குறா. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்கிறா, உன்னால ப்ரூஃப் பண்ண முடியலன்னா அந்த ஒயிட் பேப்பரை நீனே திங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. ஹீரோனியா ஓகேன்னு ப்ராமிஸும் பண்ணிருப்பா. ஹீரோவும் மேனேஜர் கிட்ட சொல்லி ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வர சொல்றான். அவங்களுமே போயிட்டு வராங்க. அந்த ஃபுட்டேஜ் டெலீட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்போ நம்ம ஹீரோனி என்ன சொல்றானா, இந்த கம்பெனில 2 கேமரா உண்டு, ஒன்னு அது, ரெண்டாவது என்னோட போன் கேமரா அப்படி சொல்றா. என்னன்னா நம்ம ஹீரோனி இதுல ஒரு ஆப் ஏத்தி வச்சிருக்கா, அது ஆட்டோமேட்டிக்காவே ரெக்கார்ட் ஆகும் போல. சோ அன்னைக்கு இவ தான் வந்து ஹீரோனியோட டிசைன் டிராயிங் எல்லாம் கிழிச்சு போட்டுருக்கா. அது எல்லாமே இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. எல்லார்கிட்டயுமே அதை காமிக்க ஹீரோவை இதை பார்த்துட்டு உன்னை ஃபயர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவ்வளோ கதறா. உடனே சூவோ இவளை திட்டுற மாதிரி ஆக்டிங் கொடுக்க ஹீரோனியா அவகிட்ட வந்து அந்த பிளாங்க் பேப்பர் இருக்குல்ல, ஸோ அதை அவ வாழ்க்கையிலே வச்சு விட்டுறா. நெக்ஸ்ட் ஹீரோவோ ஹீரோனி கிட்ட என்ன கேட்குறானா, நீ யாரு, உன்கிட்ட நிறைய சீக்ரெட் இருக்கு போல, டிசைன்லாம் டக்குன்னு ரெடி பண்ணி காமிச்சிட்டியேன்னு கேட்க ஹீரோனியா அதுக்கு ஆன்சரே பண்ணவே இல்லை. ஹீரோ ஒரு ஃபைலை கொடுத்துட்டு இந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு வா சொல்றான். என்னன்னா யோஷி குரூப் கம்பெனி கூட டைப் வைக்க தான் இவளை பேசிட்டு வர சொல்றான். இவளோ என்னோட கம்பெனிக்கு நான் போகணுமான்னு நினைக்கா. தென் அடுத்த செகண்டே கம்பெனிக்கு வந்துடுறா. இங்கேயுமே ஹீரோனியோட ஐடென்டிட்டி யாருக்குமே தெரியாது போல. அங்கே ரிசப்ஷனில் நிற்பாங்கல்ல, அவங்க ஹீரோனியை உள்ளே விட மாட்டேங்காங்க. எதுக்குன்னா இந்த சூ இருக்கால, அவளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஹீரோனி இங்கே தான் வர போறான்னு. ஸோ இவங்க கிட்ட ஃபர்ஸ்டே கால் பண்ணி ஹீரோனி இப்படி வருவா, அவளை வெளியே துரத்தி விட்டுருங்க, உள்ளே விடாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. ஸோ அதுக்கு தான் இந்த பொண்ணு இப்படி பண்ணுது. அதுவும் கார்ட்ஸ் எல்லாம் வர சொல்லி இழுத்துட்டு போங்கன்னு சொல்றா. நம்ம ஹீரோனியும் என் மேலே ஒரு கை வச்சிங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த பொண்ணு அடிக்க வந்துடுறா. அந்த நேரத்தில் நின்று இருக்காங்கல்ல, அவங்களும் வந்துடுறாங்க. என்ன பண்றீங்க, உங்களை நான் ஃபயர் பண்றேன் அப்படி சொல்லிட்டு கார்ட்ஸ் கிட்ட இவளை ஃபர்ஸ்ட் வெளியே தூக்கி போடுங்க, அதுவும் எந்த கம்பெனில ஒர்க் பண்ணாத மாதிரி இவளை பிளாக் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட வந்து நீங்க ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ஐயோ உங்களுக்கு ஆயுஸ் 100, உங்களை பார்க்க தான் ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போக யாருடா அதுன்னு பார்த்தா நம்ம தாத்தா தான். 2 பேருமே பார்த்து விசாரிச்சுக்கிறாங்க. இப்போ தாத்தா என்ன கேட்குறாங்கன்னா, உன்னோட ஐடென்டிட்டியை ஹீரோ கிட்ட சொல்லிட்டியான்னு கேட்க இவளை முழிச்சிட்டு இருக்காளா. அப்போ நீ சொல்லலை, ஏன் இப்படி இருக்கான்னு கேட்டுட்டு உனக்கும் ஹீரோக்கும் ஏதாவது நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இப்போ ஹீரோனி என்ன சொல்றானா, ஏன் தாத்தா இப்படி பேசுறீங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதான்னு கேட்க இங்கே அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்காளா, அவளை ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட்டை காமிக்க தாத்தாவும் சரி நான் போயிட்டு வரேன், நீ பிஸ்னஸ் அப்பான்னு சொல்றாங்க. தென் இப்போ தாத்தாவை வழி அனுப்பி வைக்க தான் வந்திருக்கிறா. அப்படியே 2 பேரும் பேசிட்டு போறாங்களா. இங்க அந்த ரிசப்ஷன்ல நின்னாங்கல்ல அந்த பொண்ணும் இவங்க 2 பேர்த்தையும் போட்டோ எடுத்து அதை சூவுக்கு அனுப்ப அவளும் அதை பார்த்துட்டு இவளுக்கு கால் பண்ணி கேட்குறா அந்த ஓல்டு மேன் யாருன்னு. அந்த பொண்ணும் சொல்லுது யோஷி குரூப்போட லீடர் தான் அவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளும் அதை கேட்டுட்டு அப்போ ஹீரோனோட ரெப்புடேஷன்லாம் நமக்கு எடுத்து விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அந்த ஃபோட்டோவை இன்டர்நெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறா. நெக்ஸ்ட் ஹீரோனிக்கு வீட்டிலேருந்து அந்த கசின் பொண்ணு தான் கால் பண்ணி வர சொல்கிறா. ஹீரோனுமே வீட்டுக்கு வந்துடுறாளா. இந்த கசின் பொண்ணும் வந்துட்டியா, நீ இப்படி கேவலமாக இருப்பான்னு நினைக்கவே இல்லை, அதுவும் ஒரு ஓல்டு மேன் கூடன்னு சொல்ல ஹீரோனிக்கு ஒன்றும் புரியலை. அதுக்கப்புறம் அவள் ஃபோன் எடுத்து பார்த்த பிறகு தான் தெரியுது அவளுக்கு. அவளும் கொஞ்சம் ஷாக் ஆகிடுறா. இப்போ ஹீரோட அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மேரேஜை கேன்சல் பண்ணணும், இப்படிப்பட்ட பொண்ணுலாம் எனக்கு மருமகளாக வேண்டான்னு சொல்ல இந்த கசின் பொண்ணும் தாத்தாவும் ஹீரோனி வச்சு தப்பா பேச ஹீரோனிக்கு கோவம் வந்து அதுல இருக்கிற தண்ணியை எடுத்து ஊத்த இவளை கத்திட்டு ஹீரோ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஹீரோவும் ஹீரோனி கிட்ட என்ன நடந்துச்சுன்னு நீயே சொல்லு உன் வாயால அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோனியும்
அப்போ என்ன நம்பலையே அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் இன்னும் முழுசாக நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வான். ஹீரோ அப்போ மறுபடியுமே ஆரம்பிக்காங்க ஹீரோ கிட்ட. ஃபர்ஸ்ட் மேரேஜை கேன்சல் பண்ணுன்னு சொல்ல, என்னால் முடியாது, நான் தான் இந்த டிசிஷனை எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனி இப்போ என்ன சொல்கிறான்னா, ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணுங்க, மேரேஜ் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிரும்னு சொல்ல, ஹீரோவோ என்ன நீ லைக் பண்ணுறேன்னு சொன்னாலா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உங்கள் மேலே எந்த ஃபீலிங்குமே எனக்கு கிடையாது, உங்கள் ஹார்ட்டில் தான் வேறு பொண்ணு இருக்காளா, அவளை கண்டுபிடிச்சி மேரேஜ் பண்ணிக்கிடுங்க சொல்ல, அந்த பொண்ணே நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ மறந்து போயிருப்பா எல்லாமே அப்படின்னு சொல்ல, ஹீரோனியும் நான் எத்தனை தடவை சொல்லுவேன் அந்த பொண்ணு நான் கிடையாதுன்னு, நான் கிட்னாப்பே ஒருக்க கூட ஆகவே இல்லை அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, எது நடந்தாலும் சரி நான் மேரேஜ் மட்டும் கேன்சல் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனியும் சரி எப்படினாலும் ஆட்டோமேட்டிக்காக இந்த மேரேஜ் கேன்சல் ஆகிரும் பாரு அப்படி சொல்லிட்டு போக, இங்கே அப்பா இருக்காங்களே ஹீரோ கிட்ட, இந்த பொண்ணுலாம் நம்ம வீட்டுக்கு தேவையில்லைன்னு சொல்ல, ஹீரோவோ நீங்கள் ஃபர்ஸ்ட் தாத்தா கிட்ட போய் பேசிட்டு வாங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுங்கன்னு சொல்கிறான். தென் அடுத்த நாள் கம்பெனியில் அங்கே இருக்கிற எம்ப்ளாயி எல்லாருமே ஹீரோனை பற்றி தான் தப்பாக பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோனியுமே வரால, அதை பார்த்துட்டு இவங்களோ ஹீரோனி வந்துட்டா ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அமைதி ஆயிடுறாங்க. அப்போ அந்த சூமே வந்து ஹீரோயின் கிட்ட, உனக்கு வெக்கமாவே இல்லையா, ஆஃபீஸுக்குலாம் வந்திருக்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் எதுக்கு வெக்க போடணும் அப்படிங்கிற மாதிரி இவா கேட்குறா. அதுக்கு இந்த சூவோ, ஆமாம் நீ எல்லாருக்கிட்டையுமே இப்படி தானே பழகிருப்பா, உனக்கு எங்கே வைக்க இருக்கு, ஹீரோ எப்படினாலும் இந்த மேரேஜை கேன்சல் பண்ணிடுவான்னு சொல்ல, சரி உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு ஹீரோனி கெத்தா சொல்ல, அதுவும் இவ்வா உனக்கு இன்னுமே உன்னோட திமிர் மட்டும் குறையிலையே அப்படிங்கிற மாதிரி ஹீரோனி அடிக்க வர, ஹீரோனி அவள் கையை பிடிச்சி தள்ளி விட்டுறா. இந்த சூ மறுபடியுமே ஹீரோனி அவங்க தாத்தா வச்சு தப்பாக பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனிக்கு சமய கோவம் வருதா, செவலையே 2 டைம் அடிச்சு விட்டுறா. இவ்வளோ என்னையே நீ அடிச்சிட்டியான்னு அடிக்க போகும்போது கீழே விழுந்துடுறா. இப்போ ஹீரோனி என்ன சொல்கிறானா, அவங்க என்னுடைய தாத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த சூவை போய் சொல்லாத, உன்னை பற்றி எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதே ஹீரோ அங்கே வந்து என்னோட ஃபியான்ஸை பற்றி தப்பாக ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணவங்க வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த டைமில் யோசிக்கிறப்போ நியூஸில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க போல் ஹீரோனியோட தாத்தா தான் அவங்க. இதை பார்த்து சுவ கொஞ்சம் ஷாக் ஆகுறா. ஆனா சமாளிக்கணும்ல, அதுக்காக இது போய் அது எப்படி அவங்க யோசிக்கிறப்போட லீடரு இவன் நாட்டுப்புறத்தா அப்படின்னு சொல்ல, ஹீரோவை சாரி கேளுன்னு சொல்றான். முடியாது, நான் சாரியே கேட்க மாட்டேன்னு சொல்வா. அதுவும் ஹீரோனி உன் சாரிலாம் யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமரை ஸ்ப்ரெட் பண்ண ஆடியோவை தான் போட்டு காமிக்கிறா. அதாவது அன்னைக்கு அந்த ரிசப்ஷன் பொண்ணு இருக்கால, அவகிட்ட இவ பேசியிருப்பா இல்லையா ஃபோன்ல, அதை தான் காமிக்கிறா. அப்போ பார்த்து சுவோட அப்பாவை கால் பண்ணி, நீ ஹீரோன் கிட்ட சாரி கேளு, நம்மளோட மார்க்கெட் எல்லாம் டவுன் ஆகுது, நம்மளோட பார்ட்னர் எல்லாருமே போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவ்வளோ பிடிவாதமா நான் சாரிலாம் கேட்க மாட்டேன்னு சொல்றா. அந்த டைம்ல போலீஸுமே வந்து உங்களை நாங்கள் விசாரிக்கணும் ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்படின்னு இழுத்துட்டு போறாங்க. நெக்ஸ்ட் இந்த சுவ போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போயிட்டு வந்துட்டா போல். இப்போ அவங்க வீட்டில் தான் இருக்கா. அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹீரோனிக்கிட்ட போய் சாரி கேளு, நம்மளோட மார்க்கெட் எல்லாம் டவுன் ஆகுதுல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவ்வளோ பிடிவாதமாக நான் சாரிலாம் கேட்க மாட்டேன், நான் ஹீரோவை மேரேஜ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பாவுக்கு செம கோவம் வருது, கண்ணத்திலே அழிஞ்சு விட்டுறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்குள்ள ஹீரோனிக்கிட்ட நீ சாரி கேட்கலன்னா இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிட்டு போகிறாங்க. இங்கே அம்மாவோ அட்வைஸ் பண்ணுறாங்க, இன்ன பாரு ஃபோர்ஸ் பண்ணிலாம் லவ்லாம் வர வைக்கக்கூடாது, அப்பா சொன்ன மாதிரி சாரி கேளுன்னு சொல்ல, அவளுக்கு ஃபோனில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு அம்மா கிட்ட சரிம்மா நான் சாரி கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு போக, அதுவும் இன்னொரு பக்கம் ஆஃபீஸ் எம்ப்ளாயி இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே ஹோட்டலுக்கு சாப்பிட தான் வந்திருக்காங்க. அப்போ அங்கே சூவுமே வந்துடுறா. இப்போ ஹீரோனிக்கிட்டே சாரி கேட்க ஹீரோனையும் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்ல, இந்த சூவை காசு எடுத்து வச்சுக்கிட்டு சாரி கேட்கா. அதெல்லாம் வேண்டாம், பாவம் உங்கள் வீட்லேயே காசு இல்லாமல் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, இவளுக்கு கோவம் வந்துடுது. நீ கிராமத்துக்காரியாக இருந்துக்கிட்டு ரொம்ப ஓவரா பண்ணுறா அப்படின்னு அந்த காசையுமே கிழிச்சு போட்டுட்டு போறா. அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு பொண்ணை காமிக்காங்கல்ல, இவளோட நேம் சானா. இப்போ சூவோ இவளுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கா. அதை பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையுமே இப்போ வாரன்னு சொல்லிட்டு போக, நம்ம ஹீரோனிக்கு ஒரு டவுட் வருது இவன் மேலே. இவளும் வெளியே வந்து சூக்கிட்ட எதுக்கு இப்படி ஒரு ஃபோட்டோவை அனுப்பியிருக்கா அப்படி சொல்லி கேட்கையுமே அவளும் சொல்கிறா, ஹீரோனியை எப்படியாட்டு குடிக்க வச்சு ரூமுக்குள்ளே கூட்டு வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவளும் முடியாதுன்னு சொல்கிறாளா. இவளும் அவளோட கார்டை எடுத்து காமிச்சிட்டு, உன்னோட பிரதர் ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவளை மிரட்ட, இவளுக்கும் வேற வழி இல்லை. அதை வாங்கிட்டு உள்ள வந்து ஹீரோனிக்கு சரக்கு நல்லா ஊற்றி கொடுக்க, அவளும் நல்ல மட்டே ஆகிறா. இந்த சானாவோ ஹீரோனிக்கிட்ட நான் உன்ன ரூமில் கொண்டு விடுறேன் அப்படி சொல்லி கூப்பிட்டு போய் அங்கே படுக்க வச்சுட்டு, சாரி ஹீரோனி எனக்கு எந்த சாய்ஸும் இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த சூக்கு கால் பண்ணி சொல்ல, அவளும் ஒருத்தனுக்கு காசு கொடுத்து இங்கே கூப்பிட்டு வந்திருக்கிறா ஹீரோனிக்கிட்ட தப்பாக இருக்கிறதுக்கு. அதுவும் இந்த சைடு ஹீரோக்கு நிறைய டவுட் வருது ஹீரோனி மேலே. ஸோ அதை தாத்தா கிட்ட கேட்க தான் இங்கே வந்திருக்கிறான். அதை கேட்கையுமே தாத்தாவோ என்னால் ஹீரோனி
ஹீரோயின் ஐடென்டிட்டியை சொல்ல முடியாது, ஹீரோனியே வந்து சொன்னாதான் கரெக்ட் அப்படின்னு சொல்ல, சரி இதாட்டம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ இன்னொரு விஷயத்தையுமே கேட்குறான். ஹீரோனிய சின்ன வயசுல கடத்திட்டு போனாங்கன்னு சொல்லி கேட்கா, அது எனக்கு தெரியலப்பா, ஆனா ஹீரோனிக்கு சின்ன வயசுல உடம்பு சரியில்லாம வந்துச்சு, ஸோ அவளோட மெமரி எல்லாமே லாஸ் ஆகிட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த சூவோ ஹீரோக்கு கால் பண்ணி ஹீரோனி இப்படி தப்பா இருக்கான்னு சொல்ல, ஹீரோவோ அங்க இருந்து டக்குன்னு இங்க வந்து இவ கழுத்தை நெரிச்சிட்டு மறுபடியும் ஏன் டிஸ்டர்ப் பண்ற ஹீரோனிய அப்படி ரொம்ப கோவத்துல கேட்டுட்டு இருக்கானா. அப்ப பார்த்து பக்கத்து ரூம்ல இருந்து ஒரு சவுண்ட் வருது. சோ உள்ள போய் பார்த்தாதான் தெரியுது நம்ம ஹீரோனி அவன் மேல காலை வச்சு கெத்தானுக்கா, செமையா அடிச்சிருப்பா போல. இப்ப இவன் என்ன சொல்றானா, இந்த சூ தான் 1 மில்லியன் தந்து ஹீரோனி கிட்ட இப்படி இருக்க சொன்னான்னு சொல்ல, அதுக்கு இவளோ என்ன ஹீரோனி இவனையுமே நீ செடிஸ் பண்ணி மயக்கி வச்சுட்டியா, இவன் இப்படி சொல்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனியோ ஒரு ரெக்கார்டை காமிக்கிறா. அதாவது இவன் இந்த ரூம்குள்ள வரும்போது நிறைய டைலாக் வசனமெல்லாம் பேசியிருப்பா, ஸோ அதை தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா. அதை காமிக்கையுமே இவளோ ஹீரோனியை அடிக்க வரா. ஹீரோவோ அவளை தடுத்துடுறான். இவளோ ஹீரோ கிட்ட நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன், நாம மேரேஜ் பண்ணிக்கலாம், இவெல்லாம் உங்களுக்கு ஒருத்தே கிடையாது அப்படி இப்படின்னு ஹீரோனி பத்தி திட்டிட்டு இருக்காளா. உடனே ஹீரோவா அவளை தள்ளி விட்டுறான். அந்த நேரத்துல அங்க போலீஸுமே வந்து இவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சிட்டு போயிருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோனி வந்து ஹக் பண்ணிட்டு, இனிமே இந்த மாதிரி ட்ரிக்லாம் யூஸ் பண்ணாத, உனக்கு ஏதாவது ஆகிச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்ல, அந்த டைம்ல இந்த சானா பொண்ணு உள்ள வந்து சாரின்னு கேட்கிறா. இப்பதான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கை காமிக்காங்க. நம்ம ஹீரோனி குடிச்ச மாதிரி ஆக்டிங் தான் போட்டிருக்கா போல, நிஜமாவே குடிக்கல. இப்போ ஹீரோனி கண்ணு முழிக்கையுமே அப்போ அந்த சானா பொண்ணு நீங்க முழிச்சிட்டீங்க அப்போ குடிக்கலையே அப்படிங்கிற மாதிரி கேட்கா. ஆமா இந்த சூ வந்தாளா, அப்பவுமே எனக்கு தெரியும் இவ ஒரு பிளான் போட்டு தான் வந்திருப்பா, உன்னையும் மிரட்டி இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. ஸோ அதுக்கப்புறம் தான் இவ சூக்கே கால் பண்ணியிருக்கா. இப்போ ஹீரோனி அந்த சானா பொண்ணுக்கு காசுலாம் கொடுக்குறா. அவ பிரதர் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் கிடக்கான்ல, ஸோ அவனுக்கு வேற சர்ஜரி வேற பண்ண வேண்டியிருக்கு, ஸோ அதுக்காக தான் ஹீரோனி காசு கொடுக்குறா. தென் நைட்டுமே ஆகிருதா. ஹீரோவோ ஹீரோனி கிட்ட நீங்க வெயிட் பண்ணு, உன்னோட ட்ரெஸ் ரொம்ப அழுக்காக்கிட்டல, ஸோ அதை நான் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கிட்ட அதை வாங்கிட்டு போக, இங்க இந்த சூவோட ஃப்ரெண்ட் இருக்கால அவளோ கட்டையை எடுத்துட்டு வரா. ஹீரோனி என்ன வேலை விட்டு தூக்கிட்டாளா, இப்ப என்ன பண்ண போற அப்படி சொல்லிட்டு அந்த கட்டையை எடுத்து அடிக்க வரையுமே நம்ம ஹீரோனி பாத்துறா, நவுண்டுறா. அதுக்கப்புறம் இன்னொரு அடி அடிக்க வர ஹீரோவை வந்து தடுத்துறான். ஹீரோ அந்த அடியை வாங்கிக்கிறான் கையில. இப்ப ஹீரோனியும் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப அடிபட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பதட்டமா ஆகுறாளா. நம்ம ஹீரோவை அதை பார்த்துட்டு என் மேல நீ அக்கறைப்படுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். அந்த டைம்ல சோட ஃப்ரெண்டு மறுபடியுமே ஹீரோனி தலையில பயங்கரமா அடிச்சிடுறா. ஹீரோனி அப்படியே மயங்கிறா. நம்ம ஹீரோவை அவளை ஒரு மிதிக்கையுமே அவளும் அங்க போய் விழுந்துறா. இங்க நம்ம ஹீரோவோ ஹீரோனி உனக்கு என்னாச்சு அப்படி சொல்லி கேட்டுட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோனி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாச்சு. இப்போ கண் முழிக்கிறா. அப்போ ஹீரோவை பார்த்துட்டு உங்க கை பரவாயில்லையா அப்படி கேட்டுட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்ல, நான் ஃபைன் தான் அப்படி சொல்லிட்டு ஜஸ்ட் தேங்க்ஸ் மட்டும் தான், நம்ம கமிட்டட் ஆகிறோம்னு கேட்க, நான் ஃபர்ஸ்ட் உங்களை லைக்கே பண்ணலையே, உங்க மனசுல ஆன் தானே இருக்கா அப்படின்னு சொல்ல, அதுவும் நம்ம ஹீரோ ஆன் நீ தான் சொல்ல, அவளும் நான் இல்லைன்னு சொல்வா. அப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கும் போது சூவோட அம்மா வந்து ஹீரோனி கிட்ட சாரி கேட்டுட்டு என் பொண்ணு ஸ்டேஷன்ல இருக்கா கொஞ்சம் காப்பாத்துங்கன்னு கேட்க, ஹீரோனியும் அவ தப்பு பண்ணியிருக்கால சோ தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்வா. ஹீரோ கிட்ட கேட்கையுமே அவனும் நான் பல தடவை வான் பண்ணியாச்சு, இப்போ என்னால முடியாதுன்னு சொல்வா. அந்த நேரத்துல அவங்களுக்கும் ஸ்டேஷன்ல இருந்து கால் வரும். சூ இருக்கால அவ சூசைட் அட்டன் பண்ணியிருக்கா போல. சோ அதை சொன்னதுமே அவங்க அங்க இருந்து சூ கிட்ட தான் வராங்க. ஏன் இப்படி பண்ணா நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன், கொஞ்சம் வெயிட் பண்ண அப்ப வெளியே எடுத்துருவாங்கன்னு சொல்ல, என்னாலலாம் இங்க இருக்கே முடியலாமா, ஃபர்ஸ்ட் ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேளு, அவன் ஹெல்ப் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோ ஃபர்ஸ்ட் உன்னை லைக்கே பண்ணல ஏன் இப்படி இருக்கான்னு கேட்காங்க. அவ்வளவு லூஸ் மாதிரி கத்துறா, நான் நம்ப மாட்டேன். சூவோட அம்மாவும் அங்க இருக்கிற போலீஸ் கிட்ட கெஞ்சி கேட்காங்க என் பொண்ணை வெளியே விடுங்கன்னு. அதே சமயம் இங்க ஹாஸ்பிட்டல்ல ஹீரோனி இருக்கால, அவ அந்த டாலரை பார்த்துட்டு ஒருவேளை ஹீரோ சொல்றது உண்மையா இருக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு தாத்தாக்கு கால் பண்ணி கேக்குறா. அவங்களும் நீ எல்லாம் கிட்னா பாக்கலாமா, எதுக்கு இப்ப இது கேக்குறா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்ல தாத்தா சும்மா தான் கேட்டு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லி வச்சிடுறா. நெக்ஸ்ட் ஹீரோ கிட்ட மேனேஜருமே வந்து ஹீரோனி பத்தி தான் சொல்றாங்க. ஹீரோனோட அப்பா அம்மா ஹீரோனி சின்ன வயசுல இருக்கும் போது கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோனிக்குமே உடம்பு சரியில்லாம வந்திருக்கு, அவளோட மெமரியுமே லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவோ அப்போ அவளுக்கு அமினிஷியா வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். தென் மேனேஜருமே இன்னொரு விஷயம் சொல்றாங்க, பிளாக் கார்டு வச்சிருக்க 3 பேர் நேமையும் சொல்ல, அதுல யோஷி குரூப் நேம் வருதா. சோ அதுல அவனுக்கு டவுட்டா வருது. அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த டைம்ல மேனேஜர் போனுக்கோ கால் வருது, சூ ஜெயில விட்டு எஸ்கேப் ஆகிட்டான்னு. 2 பேருமே ஹீரோனி பார்க்க
பார்க்க தான் போறாங்க. இவங்க போறத சூமே பார்த்து தான் இருக்கா. ஹீரோ அண்ட் மேனேஜர் பேசிருப்பாங்களா, அது எல்லாத்தையுமே இவ ஒட்டு கேட்டு இருந்திருப்பா. ஸோ அந்த ஆன் பொண்ணு ஹீரனியா இருக்கே இருக்காது, அவளை பத்தி நல்லா செக் பண்ணணும்னு யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி செக் பண்ண சொல்றா. அங்க இருந்து ஹீரோவோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா ஹீரணி அங்க இல்ல. தேடலான்னு திரும்ப ஹீரனியும் அந்த ஆக்டர் பையனுமே வராங்க. அப்போ ஹீரணி பார்த்துட்டு எங்க போனா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, இல்ல எவ்வளவு நாள் தான் இங்கே இருக்க, எனக்கு இங்க இருக்கே பிடிக்கல, டிஸ்சார்ஜ் எப்ப பண்ணுவாங்கன்னு கேட்கலான்னு போனேன்னு சொல்ல, ஹீரோ ஃபர்ஸ்ட் உனக்கு உடம்பே சரின்னு ஆகவே இல்லை, ரெஸ்ட் எடுக்காம இப்படி அலைஞ்சிட்டு இருக்கியோ அப்படின்னு கேட்க, உடனே இந்த ஆக்டர் பையன் இருக்கான்ல ஹீரோனி மேல கைப்பட்டுட்டு, பிரதர் சிஸ்டரை பத்தி நீங்க என்ன திங்க் பண்றீங்க, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான கேர்ள், டக்குன்னு எல்லாமே குணமாக்கிறோம் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஜெலஸ் ஆகிருது. உடனே அவன் கையை தட்டி விட்டுட்டு ஹீரோனி என்னோட ஒய்ஃப்னு சொல்ல ஹீரோனிக்கும் சிரிப்பு வருது. இந்த ஆக்டர் பையனுக்கு எல்லா விஷயம் தெரியும் போல. ஹீரோனி தான் சொல்லியிருக்கா. இப்ப என்ன கேக்குறானா, உங்களுக்கு தான் மேரேஜே ஆகலையே, 3 மாசம் டீல் தானே இருக்கு, அதுக்கப்புறம் பிரிஞ்சிருவீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோ ஒரு முறை முறைக்கிறான். அப்படியே பயந்து அந்த சைடு போயிடான். தென் ஹீரோன் கிட்ட அந்த சூஜையில இருந்து தப்பிச்சிட்டா, இனிமே இங்க இருந்தா உனக்கு சேஃப் கிடையாது, வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டு வந்துடுறான். இங்க இந்த கசின் பொண்ணு ஹீரோ கையை தொட்டு பார்த்துடுறா. அவனுக்கு அதுல வலிக்குதா, அப்ப அந்த காயத்துக்கு ஹீரோனி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு ஹீரோனியை திட்டிட்டு இருக்கா. அந்த டைம்ல ஹீரோ அப்பா இருக்காங்களா, அவங்களுமே ஹீரோனியை கரிச்சு கொட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ இப்ப என்ன சொல்றானா, எங்க 2 பேருக்கு இடையில யாருமே வந்துடாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக, இந்த கசின் பொண்ணு அப்பா கிட்ட, ஹீரோக்கு எதுக்கு இந்த மாதிரி கிராமத்து பொண்ணெல்லாம் செட் பண்ணி கொடுத்தீங்க, எனக்கு ஹீரோக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, அப்பாவுக்கும் கோவம் வருது. என்ன சொன்னா, உன்னை ஆர்பிட்ல இருந்து தானே எடுத்துட்டு வந்தாங்க, ஹீரோவும் நீயும் ஒரு பிரதர் சிஸ்டர் மாதிரி தான், உன் மனசுல வேற எந்த எண்ணமும் வளர்த்துறாதா அப்படின்னு திட்டு விட்டுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோனியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோவை டோரை நாக் பண்ணாம வந்துடுறான். ஹீரோ இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கானா, மேனேஜர் வந்து ஹீரோனி பத்தி எல்லா விஷயத்தையும் விசாரிச்சு சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதுதான் ஹீரோனி கிட்ட சொல்ல வந்திருக்கிறான். அதை சொல்லையுமே ஹீரோனி அதெல்லாம் நம்பவே மாட்டுக்கா. இப்போ ஹீரோவோ நாம மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்க, சரி ஆனா அந்த ஆன் பொண்ணு திரும்பி வந்தானா என்ன சூஸ் பண்ணுவீங்களான்னு கேக்குறா. நீ தான் அந்த ஆன் பொண்ணுன்னு சொல்றான். இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது அந்த கசின் பொண்ணு அங்க வந்து ஹீரோனியை திட்ட, ஹீரோனியை அவளை வெறுப்பேத்த ஹீரோ கழுத்துல கை போட, இவளுக்கும் வயிறுலாம் எரியுது. மறுபடியும் திட்டு வரும்போது ஹீரோ அவளை உள்ள போன்னு திட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோனியுமே ரொம்ப க்ளோஸா இருக்காங்களா, ஹீரோனிக்கும் ஏதோ ஒரு ஃபீலிங் மாதிரி வருது போல. சோ வெக்கப்பட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறா. நெக்ஸ்ட் ஹீரோ அப்பா இருக்காங்களா, அவங்களும் ஹீரோனி கிட்ட கார்டை காமிச்சு ஒரு நல்ல துணியை பர்ச்சேஸ் பண்ணி போட்டு வா, ஏன்னா ஹீரோ அம்மாக்கு பிறந்தநாள் வரப்போகுது அப்படின்னு சொல்ல, ஹீரோனியும் அதை நீங்களே வச்சுக்கிடுங்க, என்கிட்ட காசு இருக்கு, எங்க தாத்தா சொன்னதால தான் நான் 3 மாசம் இங்க தங்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை உங்க பையனுக்கே கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அம்மாக்கு ஒரு கிஃப்ட் ஆர்டர் பண்றா. தென் பார்ட்டி நடக்கிறனாலுமே வந்துடுதா. என்ன இருக்காங்கல்ல, இவங்க தான் ஹீரோட அம்மா. பக்கத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோனை பத்தி தான் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. நீ எவ்வளவு பெரிய பணக்காரு, இப்படி கிராமத்துல இருந்து பொண்ணு எடுத்திருக்கா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோ ஹீரோனியும் ஜோடியா வராங்கல்ல, எல்லாரும் இவங்களை பார்த்துட்டு ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோவும் அம்மா கிட்ட வந்து கிஃப்ட் கொடுக்க, பக்கத்துல உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்களும் ஹீரோனே கலாய்க்கிறாங்க, என்னமோ அவங்க கிட்ட காசு இல்லையான்னு. நம்ம ஹீரோனியுமே சொல்றா, இந்த கொஞ்ச நேரத்துல கிஃப்ட் வந்துரும்னு. அந்த டைம்ல ஹீரோ ஹீரோனியை பிரிச்சு விட்டு ஒரு பொண்ணு போறாள்ல, இவ தான் ஆன் சொல்லிட்டு வந்திருக்கா. அது மட்டும் இல்ல, யோஷி குரூப்போட சிஓ அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறா அம்மா கிட்ட. அதனாலதான் அவங்க விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணும் ஹீரோ அம்மாக்காக ஒரு கிஃப்ட்டும் வாங்கிட்டு வந்திருக்கிறா. அது ஒரு ஜேட் பாட்டில் மாதிரி இருக்கு, அதோட விலை 10 மில்லியனா. சோ அந்த பொண்ணு அம்மா கிட்ட காமிச்சிட்டு ஹீரோனி கிட்ட, நீ ஹீரோட ஃபியான்ஸ் இருந்துட்டு ஒரு கிஃப்ட் கூட வாங்கி கொடுக்கலாமாக்கு, உங்ககிட்ட அவ்வளோ காசு இல்லையோ அப்படி ஹீரோனி போட்டு ரொம்ப கலாச்சிட்டு இருக்க. ஹீரோனி அந்த கிஃப்டை பார்த்துட்டு இது ஃபேக்கு அப்படி சொல்லிட்டு அவளோட கிஃப்டை வர வைக்கிறா. அதுமே அதே மாதிரியே இருக்கா. அப்போ அங்க இருக்கிறவங்களாம் கன்ஃபியூஷன் ஆகுறாங்க. அந்த பொண்ணு ஹீரோனி கொண்டு வந்ததான் ஃபேக்கு, அவ கிராமத்துக்காரில அவகிட்ட காசே இருக்காது, அவ தான் ஃபேக்கா நடிச்சிட்டு இருக்கா அப்படி சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோனியும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, இந்த பொருள் ஃபேக்கா இல்ல ஒரிஜினலா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆளை வர சொல்லி இருக்கிறேன், அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க அப்படி சொல்லிட்டு இருக்கா. அவங்களுமே வந்து செக் பண்றாங்க. பண்ணிட்டு ஹீரோனியோட தான் ஒரிஜினல் சொல்றாங்க. இங்க இந்த பொண்ணு ஒருபடியா சிரிச்சிட்டு, ஐயோ கடைக்காரன் என்னை ஏமாத்திட்டான் போல அப்படி சமாளிச்சுட்டு ஹீரோ அம்மா கிட்ட, நான் 10 மில்லியன் தாரேன் அப்படி செக் நீட்ட. அவங்களும் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே 2 விஷயத்த அனௌன்ஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ ஹீரோனிக்குள்ள மேரேஜ் கேன்சல் பண்ணிடுறாங்க. 2வது என்னோட மருமகள் இந்த ஆன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபேக்கா ஒருத்தர் அடிக்க வந்திருக்கிறாள் அவளை தான் சொல்லிட்டு இருக்காங்க.
ஹீரோக்கெல்லாம் செம கோவம் வருது. என்னோட மேரேஜ் விஷயத்துல நீங்க எதுக்கு தலையிடுறீங்க? என்னோட ஒய்ஃப் ஹீரோனி மட்டும் தான் சொல்றான். ஹீரோனியும் மனசுக்குள்ள முன்னாடில இந்த மேரேஜ் எப்படா கேன்சல் ஆகும் அப்படின்னு நினைப்பேன். இப்போ அது ஆட்டோமேட்டிக்காவே நடக்குது. ஆனா என் மனசு ரொம்ப கஷ்டமாகுதுன்னு நினைக்கிறா. அப்போ இந்த ஃபேக் ஆன் இருக்கால ஹீரோ கிட்ட வந்து அந்த ஜேட் பண்டனை காமிச்சு நான் தான் ஆனு, எனக்கு நீங்க கூட ப்ராமிஸ் பண்ணி தந்தீங்கல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோனி அந்த ஜேட் பண்டனை பார்த்துட்டு இது ஜென் ஃபேமிலிக்கு மட்டுமே உள்ளது, ரொம்ப யூனிக்கானது, இவகிட்ட எப்படி வந்திருக்கும்னு யோசிக்கிறா. தென் ஹீரோவை இவளை தனியா ரூம்குள்ள கூப்பிட்டு வந்து கேட்கிறா சின்ன வயசுல நடந்தது எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்கான்னு. அவளுமே கரெக்டா சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்ண ஹீரோ மனசுக்குள்ள இவளை ஃபர்ஸ்ட் நம்ம பிரேக்கப் பண்ணணும் அப்படின்னு நினைக்க அந்த டைம்ல நம்ம ஹீரோனியும் அந்த ரூம் கதவை திறந்து பார்க்க இதை பார்த்துட்டு சாரி நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோபத்திலையும் ஜெலஸ்லையுமே அந்த இடத்த விட்டு போக ஹீரோ பின்னாடி போக ட்ரை பண்றான். பட் இந்த பொண்ணு இருக்கால விட மாட்டுக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோனை தேடி அந்த ஆக்டர் பையனுமே வந்திருக்கான். எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டு தான் இங்க வந்திருக்கான். நீ ஓகே தானே, ஹீரோ உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குறான். ஹீரோனியும் அப்படி சோகமா இல்லைன்னு சொல்லிடுறா. அந்த டைம்ல நம்ம ஹீரோவுமே இவ சொல்றத கேட்டுட்டு இப்ப என்ன சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அதுவும் நம்ம ஹீரோனி நான் ஒரு தடவை தான் சொல்வேன் மறுபடியும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறா. அப்போ பார்த்து இந்த பொண்ணும் வந்து ஹீரோனியை வம்பு இழுக்கிறா. அந்த ஆக்டர் பையன் இருக்கான்ல அவனும் அந்த பொண்ணை பார்த்துட்டு உன் முஞ்சி இவ்வளோ கேவலமாக இருக்கு, என் சிஸ்டர் கூடலாம் நீ ஈக்குவலாக வரவே மாட்டா, உன்னை பார்த்தாலே எனக்கு வாமிட்டாக வருதுன்னு வாமிட் எடுத்து காமிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோனி என்ன சொல்கிறான்னா நமக்கு தான் மேரேஜில் கேன்சல் ஆகிட்டுல, நீங்கள் தேடிட்டு இருந்த ஆன் பொண்ணு கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோபத்திலே போக ஹீரோவோ பாவமா நிற்கான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோனி அந்த ஜேட் பண்ணிட்ட பற்றி தாத்தா கிட்ட கேட்கலான்னு ஃபோன் பண்ணி கேட்க இந்த பொண்ணும் வேன்கண்டு வந்து ஃபோனை தள்ளி விட்டுறா. இப்போ என்ன சொல்கிறான்னா சாரி தெரியாமல் விழுந்துட்டா அப்படின்ட்டு, நீ கிராமத்துக்காரி தானே, நான் யோசிக்கிறப்போட சீவா அப்படின்னு சொல்ல ஹீரோனிக்கு சிரிப்பு தான் வருது. என்ன சிரிக்கிறா, ஹீரோ எப்படினாலும் உன்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவான் அப்படின்னு கையை நீட்டி பேச ஹீரோனிக்கு கோவம் வருது. அந்த கையை டைட்டாக பிடிச்சிட்டு என் முன்னாடி இப்படி விரல நீட்டி பேசின எனக்கு பிடிக்காது அப்படி சொல்லி திருக்கி விட்டுறா. இவளும் இப்போ என்ன சொல்கிறான்னா எங்கள் தாத்தா யோசிக்கிறப்போட சேர்மன் சென்யோன் கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்ல ஹீரோனியும் அந்த நேமை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகுறா. ஏன்னா அது ஹீரோனியோட தாத்தா நேம் தான். இப்போ என்ன நினைக்கிறான்னா தாத்தாக்கு இன்னொரு பேத்தி இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு இருக்கால ஹீரோனை தள்ளி விடலான்னு வர ஹீரோனே நவுண்டுறா. இவனை கீழே விழுந்துடா. ஹெல்ப்னு கத்துறா. அந்த டைமில் ஹீரோ கசின்னு அப்பாலாம் வந்து காப்பாற்றிடுறாங்க. இவளும் ரொம்ப ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டா. ஹீரோனே தான் தள்ளி விட்டான்னு நம்ம ஹீரோனையே கை தட்டிட்டு செம ஆக்டிங், உங்ககிட்ட இருந்து தான் எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோட அப்பாவோ ஹீரோனையே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோவோ அப்பா இப்படி திட்டாதுங்க, எவிடன்ஸ் இருக்கா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதுக்கு மேலே என்ன எவிடன்ஸ் வேணும், எப்போ பார்த்தாலும் இவளை ப்ரொடெக்ட் பண்ணாத, இன்னைக்கு வந்து ஏதாவது பண்ணிட்டு இருக்காது இல்லை நான் செத்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த பொண்ணை ஹீரோனையே போலீஸில் பிடிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா இங்கே சிசிடிவி கேமரா எதுவுமே கிடையாது. ஸோ அந்த தைரியத்தில் தான் இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா. தென் நம்ம ஹீரோனுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறா. அங்கே விசாரிக்கிறாங்க. அங்கே ஹீரோனி தான் தள்ளி விட்டான்னு எந்த எவிடன்ஸுமே இல்லைல்ல. ஸோ ஹீரோனியை விட்டுறாங்க. அங்கேருந்து வீட்டுக்கு வந்தா இந்த கசின் பொண்ணு இருக்காளா ஹீரோனி பெட்டியெல்லாம் வெளியே தூக்கி போட்டுட்டு நீலாம் இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படி சொல்லி அவள் ட்ரெஸ் மேலேயே காலை வச்சு மிதிச்சிட்டு அங்கே அவள் ஒரு நெக்லஸ் வச்சிருப்ப போல் அதை எடுத்து பார்த்துட்டு இது உலகத்திலே ஒன்று தான் உண்டு, நீ அதேமாரி ஃபேக்காக வச்சிருக்கியா அப்படி சொல்லி அதை கீழே போட்டுட்டு இந்த பொருளாக மொத்தம் எத்தனை ரூபா 1000 யுவான் ஆகுமா அப்படின்னு கேட்க ஹீரோனே சிரிச்சிட்டு அதெல்லாம் பத்தாதுன்னு சொல்ல அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா நீ எப்போதும் ஃபேக்காக தான் சொல்வா, சரி இந்த பொருளை தூக்கிட்டு வெளியே போயிரு அப்படி கை நீட்டி பேச ஹீரோனிக்கு கை நீட்டி பேசினாலே பிடிக்காதுல. ஸோ கையை அப்படியே முறுக்கி இதுக்கெல்லாம் நீ டபுள் பேமெண்ட் தரணும் அப்படி சொல்லி கீழே தள்ளி விட்டுறா. இவ்வளோ கத்துறாளா. அங்கே ஹீரோட அப்பாவும் வந்துடுறாங்க. உனக்கு எவ்வளோ திமிராகிட்டு அப்படி சொல்லி மேட் கிட்ட பிடிக்க சொல்கிறாங்க. அந்த டைமில் 4-5 கார் வருது. அதில் நிறைய பாடி கார்ட்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் பொண்ணுமே வாரா. பாடி கார்ட்ஸ்லாம் வந்து ஹீரோனிக்கு வணக்கம் வைக்க இந்த கசின் பொண்ணும் என்ன கிராமத்துலேருந்து நாடகம் நடிகை ஆள்லாம் கூப்பிட்டு வந்துட்டியான்னு கேட்க அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து அவளை செமையாக அறிஞ்சிடறா. அப்பாவோ நீ இனிமேல் அந்த ஃபேமிலிக்கு வராதுன்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோனியும் உங்கள் வீட்டு வாசலை நான் மிதிக்க மாட்டேன், பட் எனக்கு டபுள் பேமெண்ட் தரணும், 100 மில்லியன் காசு தரணும் சொல்லி ஹீரோனி ட்ரெஸ்ஸு செயினுக்கெல்லாம் ஷாப்பிங் பில் வச்சுருப்பாங்க போல் அது கசின் பொண்ணுக்கிட்ட காமிக்க அவளை பார்த்துட்டு இது ஃபேக்குன்னு சொல்கிறா. அசிஸ்டன்ட் பொண்ணு இப்போ என்ன சொல்கிறான்னா ஹீரோனி யாருன்னு தெரியுமா, யோஷி குரூப்போட சிஓ அப்படின்னு சொல்ல ஹீரோ அப்பாவோ ஆன் ஐடென்டிட்டியை நீ எடுத்துக்கலான்னு பார்க்குறியோ அப்படின்னு ஓவராக பேச
அசிஸ்டன்ட் பொண்ணும் என்னை பற்றி ஆன்லைனில் போட்டிருப்பாங்க, செக் பண்ணி பாருங்க, நான் சொல்கிறதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களும் செக் பண்ணிட்டு கொஞ்சம் ஷாக்கில் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களால நம்ப முடியல. இங்கே ஹீரோனியும் இவங்க பேமெண்ட் தரலைன்னா போலீஸ் இவங்கள டீல் பண்ணிக்கிடுவாங்க அப்படி சொல்லிட்டு காரில் போக ஹீரோவை கால் பண்ணி நீ எதுக்கு வீட்டை விட்டு போனால் என்னோட ஃபியான்சி நீ தான், நம்ம கடைசி வரைக்கும் ஒன்றா வாழ்வோன்னு சொல்ல ஹீரோனியும் அதான் ஆன் கிடைச்சிட்டால உங்களுக்கு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு ஆனே கிடையாதுன்னு சொல்கிறான். ஹீரோனே கொஞ்சம் ஷாக் ஆகுறா. அப்போ பார்த்து ஏத்தப்போ ஒரு கார் வந்து மோதிடுது. பயங்கரமாக ஹீரோனிக்கு அசிஸ்டன்ட் பொண்ணுக்குலாம் அடிபட்டுருது. ஹீரோவோ ஃபோனில் ஹீரோனி உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டுகிட்டே இருக்கான். அப்போ ஹீரோனிக்கு சின்ன வயசுல நடந்தது எல்லாமே ஞாபகம் வருது. தென் சீனை கட் பண்ண 15 நாளுக்கு அப்புறம் தான் காமிக்காங்க. ஹீரோனி என்னமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. இன்னைக்கு தான் கண்ணை முழிக்கிறா. முழிச்சோன்னே ஹீரோ கிட்ட கேட்குறா, நான் இங்கே இருந்து எவ்வளோ நாள் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனுமே சொல்கிறான் 15 நாள் ஆகிட்டு அப்படின்னு சொல்ல ஹீரோனியும் எனக்கு ஞாபகம் வந்து நான் தான் சொல்லி ஹீரோவை ஹக் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ பார்த்து தாத்தாவும் வந்து பேத்திக்கிட்ட எப்படி இருக்கான்னு விசாரிக்காங்க. அதில் பக்கத்தில் 2 பேர் இருக்காங்களா, அவங்கள பார்த்து தாத்தாவும் சாரி கேளு பேத்திக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க வேற யாருமே இல்லை, ஹீரோனோட அங்கிள் தான். அதாவது தாத்தாக்கு இன்னொரு பையனும் இருந்திருக்கு. ஸோ அவங்களோட பொண்ணு தான் இந்த பொண்ணு. அவங்களும் சொல்கிறாங்க சாரிமா உன்னோட கசின் தெரியாமல் தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்ல அது எப்படி தெரியாம என்னோட ஐடென்டிட்டி திருடி அவன் நடிச்சிட்டு இருந்திருக்கா அப்படி ஹீரோனி கேட்க உடனே இந்த பொண்ணும் சூ சொன்னதால தான் இப்படி பண்ணேன், நீ என்னோட கசின் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல ஹீரோனியும் அவளுக்கு எப்படி என்னோட ஐடென்டிட்டி தெரியும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கா. ஸோ தான் ஹீரோனை பற்றி விசாரிக்க சொல்லியிருப்பாள். அதில் தான் எப்படியே தெரிஞ்சிருக்கு. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா உன்னை கார் ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ண நினச்சது ஸோ தான், இப்போ அவள் ஜெயிலில் இருக்கா, அவன் நினச்சாலுமே வெளியே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்போ தாத்தா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஹீரோனி கிட்னாப் ஆகினது தெரியும் போல். ஸோ அவளுக்கு மறந்துட்டாலாம் எல்லாமே, மறுபடியும் ஞாபகப்படுத்த வேண்டாம் இல்லைன்னா பயந்துருவா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவங்க அதை சொல்லவே இல்லை. அதனால தான் அன்னைக்கு மறைச்சிருக்காங்க. இங்கே ஹீரோனே அங்கிள் கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், நீங்கள் ஆமாவா இல்லைன்னு மட்டும் சொன்ன காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்குறா. என்னன்னா ஹீரோனி அம்மா அப்பா இருக்காங்களா, அவங்க கார் ஆக்சிடென்ட்ல தான் செத்து போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நிஜமாவே கார் ஆக்சிடென்ட்ல செத்து போகல, இவங்க தான் பிரேக் ஒயரை கட் பண்ணி அவங்க சாகடிச்சிருக்காங்க. இது ஹீரோனி சின்ன வயசுல இருக்கும்போதே அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, இவங்க இது யாருக்கிட்டயே பேசிட்டு இருந்திருக்காங்க போல. ஸோ அதை தாத்தா கிட்ட சொல்ல வரும்போது தான் அவரை யாரோ கிட்னாப் பண்ணியிருக்காங்க. அப்போதான் நம்ம ஹீரோனியுமே மீட் பண்ணியிருக்காங்க சின்ன வயசுல. அதுக்கப்புறம் இவளுக்கு ஹை ஃபீவர் வந்ததால ஸோ எல்லாத்தையுமே மறந்து போயிட்டா. அது தாத்தாக்கிட்டே சொல்லவே முடியல. இப்போ எல்லா விஷயத்தையும் இங்கே சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த அன்கிளோ உன்கிட்ட எவிடன்ஸ் இருக்கா, நான் ஒன்றுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுவும் நம்ம ஹீரோ என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு அதை எடுத்து காமிக்கிறான். இவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்னா ஹீரோனை பற்றி அடிக்கடி விசாரிக்க சொல்லியிருப்பான்ல மேனேஜர் கிட்ட, அப்போதான் கிடைச்சிருக்கு இந்த இதெல்லாம். ஸோ இதை காமிக்க தாத்தாவும் இதை பார்த்துட்டு சரியான கோவம் வருது அவங்களுக்கு. பையனை செமையா அடிச்சிடறாங்க. அந்த இடத்துக்கு போலீஸும் வர சொல்லியிருப்பாங்க போல. அவங்க வந்து 2 பேத்தையுமே பிடிச்சிட்டு போயிடறாங்க. இப்போ தாத்தாவும் பேத்திக்கிட்ட வந்து சாரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை எந்திக்க சொல்லிட்டு ஹீரோனி கையை பிடிச்சு ஹீரோ கிட்ட கொடுத்து என் பேத்தியை மட்டும் கண் கலங்க வச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி மாட்டுறாங்க. ஹீரோவோ நான் பத்திரமா ஹீரோனியை பார்த்துக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க ஹாப்பியா. இதோட இந்த ட்ராமாவுமே கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்ப்போம். பை பாய்.